بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல் குர்ஆன் தஃப்சீர் வகுப்பு தொடரிலே அல் குர்ஆனுடைய ஜுஸு அம்ம என்ற பகுதியில் ஒவ்வொரு சூறாக்களாக நாம் படித்து வருகிறோம். கடைசியாக சூரா அல் ஹுமஸாவினுடைய அத்தியாயத்தின் விளக்கத்தை நாம் உங்களுக்கு வழங்கினோம். அந்த வகையிலே இன்று அல் குர்ஆனுடைய 103வது அத்தியாயம் சூரா அல் அஸ்ர், காலம் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த சிறிய அத்தியாயத்தை நாம் இன்று விளங்கிக் கொள்ள இருக்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالحق وتواصوا بالصبر. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிறிய அத்தியாயம் முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறது. இது மக்காவிலே இறங்கப்பட்ட 3 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம் என்றாலும் வெறுமனே இது 3 வசனங்கள் என்று சொல்வதை விட அல் குர்ஆனுடைய ஒரு சாராம்சத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லித்தரும். அல்லது மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தினுடைய குறிக்கோளை இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லித்தருகிறது. இந்த உலகத்திலே வெற்றி பெற்ற மனிதர்கள் யார், வெற்றி பெறும் மனிதர்கள் யார், நஷ்டத்துக்குரியவர்கள் யார் என்பதை இந்த சின்ன அத்தியாயம் நமக்கு சுருக்கமாக சொல்லித்தருகிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, சில அத்தியாயங்கள் சின்னதாக இருக்கிறது அப்படின்று நாம் அதை கவனம் இல்லாமல் இருக்கிறோம். இந்த சின்ன அத்தியாயத்தில் அல்லாஹ் என்னத்தை தான் சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி நாம் நினைக்கிறோம். இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும். ஆனால் அதை சிந்தித்து பார்க்கிற போது அது எவ்வளவு செய்திகளை அந்த வசனம் சொல்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை சொல்கிற போது அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, ஆய்வு செய்ய வேண்டாமா, திரும்பி திரும்பி ஓதி பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்றான், அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவர்களுடைய உள்ளங்கள் தாளிடப்பட்டிருக்கிறதா, பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹு தஆலா கேட்குறான். எனவே குர்ஆனை நாம் ஓதி சிந்திக்கணும். அல்லாஹ் இந்த சின்ன அத்தியாயத்தை ஏன் இறக்கினான்? இதில் ஒரு பெரிய மெசேஜ் இல்லைண்டா அல்லாஹ் ஒரு தகவல் இல்லாத ஒரு அத்தியாயத்தை இறக்கிக்கிறான் அப்படி நம்ம முடிவுக்கு வரலாமா என்றால் முடியாது. சரி, முதலாவது நாம் இந்த வசனத்தை மொழிபெயர்ப்போம். அல்லாஹ்வுடைய பெயரால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற நிகரற்ற அன்புடையோனான அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு ஆரம்பிக்கிறேன். இது சம்பந்தமான விளக்கத்தை நான் ஏற்கனவே சூரா அல் பக்ராவிலே தெளிவாக சொல்லியிருக்கேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. எதன் மீது? காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலேயே இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான செயல்களையும் செய்கிறார்களோ, வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களையும் தவிர. மனிதர்கள் யாரெல்லாம் சாலிஹான நல்ல செயல்களை செய்து சத்தியத்தை ஒருவருக்கொருவர் எடுத்துச் சொல்லிக்கொண்டு
பொறுமையை ஒருவருக்கொருவர் எடுத்துச் சொல்லிக்கொண்டு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களை தவிர ஏனைய எல்லா மக்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். அப்ப இந்த வசனத்துல சாராம்சம், இந்த சூராட சாராம்சம் என்ன? அல்லாஹு தஆலா காலத்தை கொண்டு உறுதியாக சத்தியம் செய்கிறான். காரணம் என்ன? காலம் என்பது மிக பெருமதியானது. மிக பெருமதியான ஒரு காலத்தை கொண்டு அல்லாஹ் இந்த ஆதமுடைய பிள்ளைகள், ஆதமுடைய சந்ததிகள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். யாரை தவிர? எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நற்செயல்களை செய்து ஹக்கையும் பொறுமையையும் கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர. அப்ப அல்லாஹு தஆலா அங்க முதலாவது கவனிக்கணும், அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். எதை கொண்டு? காலத்தை கொண்டு சத்தியம் செய்கிறான். ஏன் அல்லாஹ் காலத்தை கொண்டு சத்தியம் செய்கிறான்? இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். காலம் என்பது மனித வாழ்க்கையில அது தவிர்க்க முடியாத ஒன்று. மனித வாழ்க்கை என்றாலே அது காலம். மனிதனது வாழ்க்கை, ஒரு மனிதன் வாழ்ந்தார் என்பதை எதை வச்சு சொல்லுவோம்? எவ்வளோ காலம் வாழ்ந்தார்ன்றதை வச்சு தான் அவருக்கு வரலாறு பேசும். அவர் எத்தனை வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார். ஒரு குழந்தை பிறந்த உடனே மூத்தா போயிட்டு அந்த 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 மனிதர் வாழ்ந்தாருன்னு நம்ம சொல்ல மாட்டோம். காரணம், அவர் அந்த காலத்தை வச்சுத்தான் ஒரு மனிதரது வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுவோம். எனவே காலம் என்பது மிக பெருமதியானது. அதிலே தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, எல்லாமே இருக்குது. எனவே அல்லாஹு தஆலா மிக பெருமதியான ஒன்றை கொண்டு சத்தியம் செய்கிறான். அந்த காலம் என்பது இந்த உலகத்தில் மனிதன் வாழ்கிற சொற்ப காலம் மட்டுமல்ல, அவனுடைய மௌத்துக்கு பிறகு அவன் நிரந்தரமாக வாழப்போறதும் அவனோட காலம். கபூர்ல வாழ்றானே, அதுவும் அவனோட காலம்தான். அப்போ காலம் என்பது இந்த உலக வாழ்க்கையால் அது வரையறுக்கப்பட்டிருந்தாலும் அது மௌத்துக்கு பிறகும் அவனுக்கு காலம் இருக்கு. எனவே காலம் என்பது மனிதர்களது வாழ்க்கைக்கான ஒரு வரையறையாக அது இருக்கிறதுன்றதை நாங்கள் பார்க்கணும். எனவே இந்த வகையில் முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த அத்தியாயத்தில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இதில் முதலாவது விஷயம் நான் பார்க்குறேன், வல் அஸ்ர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு சொன்னால் என்ன? காலத்தின் மீது சத்தியமாக. இந்த அல் அஸ்ர் என்பது காலம், தஹர். அதை பற்றிய மேலதிக தெளிவுகளை நான் பின்னால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் முதலாவது இந்த வாவுல் கஸம்னு சொல்லுவாங்க, சத்தியத்துக்குரிய வாவு. நாம் சொல்கிறோம் வல்லாஹி, அல்லாஹ் மேலே சத்தியமாக, அப்படித்தானே? அப்படி நம்ம சத்தியம் பண்ணணும். அப்போ முதலாவது விஷயம் வல்லாஹி, பில்லாஹி, தல்லாஹி, இப்படி நிறைய சத்தியங்களுக்கு அல்லாஹு தஆலா வசனங்களை பயன்படுத்துகிறான். இப்போ அல்லாஹு தஆலா ஏன் சத்தியம் செய்யணும்? அவன் தான் உண்மை சொல்கிறவன் தானே, அவன் பொய் சொல்லுவானா? இல்லை, சத்தியம் பண்ணி தான் சொல்லணுமா நமக்கு? இப்போ உலகத்தில் மனிதன் ஒரு விஷயத்துக்கு சத்தியம் பண்ணுறதுக்கு காரணம் இருக்கு. சில நேரம் பொய் சொல்லுவானோ, நடக்காதது சொல்லுவானோ அப்படின்ட்டு நினைக்கலாம். அல்லாஹ் ஏன் சத்தியம் பண்ணணும்? அல்லாஹ் சத்தியம் பண்ணதுக்கு என்ன காரணம்? இதை பற்றியும் நான் சில விஷயங்களை படிச்சுட்டு போயிடும். தஃப்சீர் அல் குர்துபி அல் ஜாமிஉ லி அஹ்காமில் குர்ஆன் என்று இமாம் குர்துபி ஒரு தஃப்சீரி, அவங்க என்ன சொல்றாங்க? குல்து லில்லாஹி அன் யுக்ஸிம பிமா ஷாஅ மின் மக்லூகாத்தி. அல்லாஹ்வை பொறுத்தவரையும் அவன் படைப்பினங்களில் எதை கொண்டு வேணும்னாலும் சத்தியம் பண்ணுவான். அது மிருகங்களோ அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய ஜமாதோ, எதை கொண்டும் அல்லாஹ் சத்தியம் பண்ணுவான். வ இல்லம் யுலம் வஜ்ஹுல் ஹிக்மத்தி ஃபீ தாலிக். அவன் எதுக்கு சத்தியம் பண்றான் என்ற காரணம் நமக்கு தெரியாம இருந்தா கூட அல்லாஹ் சத்தியம் பண்றான். அல்லாஹ்ட கேட்கலுமா நீ ஏன் சத்தியம் பண்றான்னு? அவன் சத்தியம் பண்ணுவான், அவன் படைப்புகளை கொண்டு சத்தியம் பண்ணுவான். அதே மாதிரி ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள், நவீன கால மறைந்த அறிஞர், அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹு தஆலா சத்தியம் பண்றான், வஷம்ஸி வதுஹாஹான்றான், லா உக்ஸிமு பிஹாதல் பலதுன்றான். உக்ஸிமுன்றது நேரடியாக சத்தியத்துக்கான வார்த்தை. இந்த 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 நகரத்தை கொண்டு அல்லாஹ் சத்தியம் பண்றான். வல்லைலி இதா யகுஷாஹா, இந்த மாதிரி அல்லாஹு தஆலா இது போன்ற விஷயங்களை கொண்டு சத்தியம் பண்றான். ஏன் சத்தியம் பண்றான் என்று சொன்னால், இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னது போல, அன்ன ஹாதா மின் ஃபிஅலின், இது அல்லாஹ்வோட செயல். வலா யுஸ்அலு அம்மா யஃப்அல், அவன் செய்யறது என்ன அப்படின்றது நமக்கு என்னது, நமக்கு கேட்கப்பட மாட்டாது. யாரும் போய் கேட்கலுமா நீ ஏன் சத்தியம் பண்ணா, எப்படி பண்ணலாம், நீ கேட்கலுமா? அல்லாஹ்வோட விஷயத்துல எந்த கேள்வியும் இல்லை. வலஹு அன் யுக்ஸிம சுப்ஹானஹு வ தஆலா பிமா ஷா மின் ஹல்கி, அவன் நாடியவற்றை கொண்டு சத்தியம் பண்ணுவான். அதே நேரத்தில் அல்லாஹ் அவன்தான் தீர்ப்பாளர், அவனுக்கு எதிராக யாரும் தீர்ப்பு சொல்ல முடியாது. இது முதலாவது. ரெண்டாவது சொல்றாங்க, அன்ன கஸம் அல்லாஹி பிஹாதிஹில் ஆயாத், அல்லாஹு தஆலா இது போன்ற விஷயங்களை கொண்டு சத்தியம் செய்வது தலீலுன் அலா அஸமத், அவனுடைய அந்த கண்ணியத்துக்கான ஒரு உதாரணமாகும். அல்லாஹ்வுடைய அந்த கதிர், அவனுடைய ஹிக்மத், அவனுடைய ஞானத்துக்கான ஒரு உதாரணமாகும். அல்லாஹ் நாடியதை கொண்டு சத்தியம் பண்ணுகிறான். இது இரண்டாவது ஒரு காரணம். எனவே நாம் அல்லாஹ் சத்தியம் பண்றான் தானே, வானத்தை கொண்டு சத்தியம் பண்றான், பூமியை கொண்டு சத்தியம் பண்றான் அப்படின்னு சொல்லி நாம கொண்டு வானத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு சத்தியம் பண்ண இயலுமா என்றால்
நாம் தடுக்கப்பட்டிருக்கோம். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த சத்தியம் அல்லாஹ் பண்றது என்பது அவன் தன்னுடைய படைப்பினங்களை கொண்டு, அத்தாட்சிகளை கொண்டு, தான் படைத்த பிரம்மாண்டமான படைப்புகளை கொண்டு, பெருமதியானவை கொண்டு அவன் சத்தியம் பண்ணுவான். அதே நேரத்தில் நாம் என்ன செய்யலாது? என் அம்மா தன்னான, குர்ஆன் அறிய, வானம் அறிய, இந்த வீடு தன்னான, இந்த பள்ளிவாசல் அறிய, இந்த மாதிரியெல்லாம் சத்தியம் பண்ணுறாங்க. இது ஷிர்க்கு. சில போது இந்த சத்தியம் இஸ்லாத்தை விட்டே ஆக்களை என்ன செய்யும்? வெளியாக்கிடும். பெரும் பாவங்களை விட மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது என்று சத்தியம் சம்பந்தமாக சொல்கிறாங்க. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னல்லாஹ யுஹ்சிமு பிமா யுஹ்சிமு பிஹி மின் மஹ்லூகாத்திஹி. அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்பினங்களை கொண்டு சத்தியம் பண்ணுகிறான். ஃபஹிய தலீலுன் அலா ருபூபிய்யத். அவன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான அவனது இறைமையை காட்டுகிறது. அவன்தான் வணக்க வழிபாடுகளுக்கு சொந்தக்காரன், அவன் ஒருவன்தான் வணக்கத்துக்குரியவன் என்பதை காட்டுகிறது. அவனுடைய சக்தியை காட்டுகிறது, அவனுடைய நாட்டத்தை காட்டுகிறது, அவனுடைய அருளை காட்டுகிறது, அவனுடைய அறிவை காட்டுகிறது, அவனுடைய மகத்தான கண்ணியத்தை அது காட்டுகிறது. எனவே அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். ஆனால் வனஹ்னு அல் மஹ்லூகூன், நாங்கள் படைப்பினங்கள், லைஸ லனா அன் நுக்ஸிம பிஹா பின்னஸ்ஸி வல் இஜ்மா, நாங்கள் படைப்பினங்களை கொண்டு சத்தியம் பண்ணல. அல்லாஹ் சத்தியம் பண்ணுறான் தானே என்று நாமும் சத்தியம் பண்ண முடியாது. எனவே நாங்கள் முக்கியமாக இந்த சத்தியம் சம்பந்தமாக விளங்கிக்கொள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் தெரியும். சகோதரர்களே, சின்ன சூறான்னு நினைக்காதீங்க. இதில் நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டி இருக்கிறது. என்னது இன்னொரு விஷயம்? இமாம் உஸைமின் ரஹ்மஹுல்லா அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. தன்னுடைய மஜ்மு அல் ஃபத்தாவா ஒரு ரசாயில் அப்படின்ற அவங்களுடைய அந்த மஜ்மு ஃபத்தாவால் அவங்களோட ஃபத்வாக்களுடைய தொகுப்புகளில் இது பதியப்பட்டு, அதாவது என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட கேட்கப்படுது, அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ணுவது என்ன பிரயோசனம் கேட்குறாங்க. மல் ஃபாயிதா மின் அக்ஸாமிஹி சுப்ஹானஹு வ தஆலா மஅ அன்னஹு சாதிகுன் பிலா கஸம். சத்தியம் பண்ணாமலே அவன் உண்மை சொல்கிறவன் தானே, அவன் என்னத்துக்கு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா லிஅன்னல் கஸம் இதா கான லிகௌமின் யுமினூன பிஹி வ யுஸத்திகூன கலாமஹு, அதாவது அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவனுடைய வார்த்தைகளை உண்மைப்படுத்தக்கூடியவர்களை பொறுத்தவரையும் அவங்களுக்கு சத்தியம் பண்ணாமலே ஏற்றுக்கொள்ளத்தானே போகிறாங்க. வ இன் கான லிகௌமின் லா யுமினூன பிஹி, அதாவது ஈமான் இல்லாத சமுதாயத்துக்கு சத்தியம் பண்ணுறதால என்ன பிரயோசனம்? அவங்க தான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்களே. மூமினாக இருந்தால் அவன் அல்லாஹ் சத்தியம் பண்ணாட்டியாலும் ஏற்றுக்கொள்ளும். ஈமான் இல்லாதவனாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிற எதையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ சத்தியத்துக்கு என்ன பிரயோசனம் அப்படின்ட்டு சிலர் கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வல இன் அத்தைத்தல்லதீன ஊத்துல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் எந்த வகையான அத்தாட்சிகளை கொண்டு வந்தாலும் பிக்குல்லி ஆயத்தின் மாத்தபி ஊ கிபிலத்தக், உங்களோட கிபிலாவை பின்பற்ற மாட்டான். என்னத்தை சொன்னாலும் பின்பற்ற மாட்டாங்கண்டா, அப்போ பின்பற்றாதவங்களுக்கு சத்தியம் சொல்லி வழங்குமா? அப்போ அல்லாஹ் ஏன் அதை பயன்படுத்துகிறான் என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இமாம் உஸைமின் ரஹிமஹுல்லா அவங்க அதுக்கு 4 காரணம் சொல்கிறாங்க. முதலாவது என்னன்னு கேட்டால், அல்லாஹு தஆலா அரபிகள் பேசிய பாஷையில் தான் குர்ஆன் இறக்கினான். அரபிகள் என்ன லாங்குவேஜில், என்ன ஸ்லாங்கில், என்ன வழிமுறையில் இருந்தாங்களோ அந்த ஸ்லாங்கு கேட்பதான் குர்ஆன் இறங்கிச்சு. அரபிகளுடைய பழக்கத்தில் உள்ளது என்னன்னு சொன்னால், பொதுவாக சத்தியம் பண்ணுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு நாங்கள் அரபிகள்கிட்ட பார்க்கலாம், வல்லாஹி அன மாஅ, தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, வல்லாஹி அன மாஅ கேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லாத்துக்கும் அல்லாஹி அன உக்ஸிம் பில்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபு நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஏன்னா அரபிகள்கிட்ட அண்டையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பொதுவாக சத்தியம் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் இந்த நாளை பார்த்தீங்களா, வல்லாஹி அன மா ஷுஃப்துமா, அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் பார்க்கலாமா? காரணம், அப்போ அல்லாஹு தஆலா அந்த அரபிகள் எந்த நடைமுறையை கையாண்டாங்களோ அந்த மெத்தடில் தானே குர்ஆனை இறக்கினான். எனவே அல்லாஹு தஆலா அரபிகள் சத்தியம் பண்ணி தான் ஒன்று சொல்லுவாங்க, அந்த மெத்தடில் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கினான் என்று ஒரு காரணம் சொல்கிறான். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சில விஷயங்களை உறுதிப்படுத்தி கொள்வது தப்பில்லை. அன்னல் முஃமின் யஸ்தாது யகீனன் மின் தாலிக், ஒரு மூமினை பொறுத்தவரையும் இந்த சத்தியம் செய்து சொல்வதனால அவனுக்கு இன்னும் கொஞ்சம் உறுதி வரும். உதாரணமாக ஒரு செய்தி சொல்கிறாங்க, குர்ஆன்ல சூரா பக்ரால 260 வருது, ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த மௌத்தா போனாக்கில் உயிர் கொடுத்து நீ எப்படி எழுப்புறாண்டி எனக்கு கொஞ்சம் காட்டு, எனக்கு கொஞ்சம் பார்க்கணும். அல்லாஹ் என்ன கேட்குறான், கால அவலம் துக்மின், என்ன நீ என்ன நம்பலையா, உயிர் கொடுக்கறது உனக்கு நம்பிக்கை இல்லையா? கால பலா வலாக்கின் லியத்மா இன்ன கல்வி, என் உள்ளத்துக்கு அதை பார்க்கணும், ஒரு அமைதி, பார்க்கும்போது எனக்கு உள்ளம் கொஞ்சம் அப்படின்றாங்க. அதாவது தன்னுடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்துறதுக்காக தான் கேட்குறாங்க. அப்போ இந்த அல்லாஹு தஆலா இப்படி செஞ்சு காட்டினத்தால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ப இல்லைன்ற அர்த்தம் இல்லை, அவன் சொன்னவன் பொய் என்ற அர்த்தம் இல்லை. ஆனாலும் மேலதிகமான ஒரு உறுதிப்படுத்தலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விரும்புகிறாங்க. எனவே தான் அல்லாஹு தஆலா மேலதிகமாக அதை செஞ்சு காட்டும். அதே மாதிரி தான் சத்தியம் என்பது அவர்கள் அல்லாஹ் சொல்றது உண்மை என்றாலும் இன்னும் ஒரு உறுதிப்பாட்டோடு சொல்லும்போது அது இன்னும் ஒரு உறுதியான ஒரு பதிவாக மக்களுக்கு வரும். மூன்றாவது என்னன்னு கேட்டால், அல்லாஹு தஆலா அன்னல்லாஹ யுக்ஸிமு பி உமூரின் அதீமா, அல்லாஹ் பெரிய மகத்தான விஷயங்களை கொண்டு தான் சத்தியம் பண்ணுறான்.
அது தாலுன் அலா கமாலி குத்ரத், அல்லாஹ்வுடைய ஒரு பரிபூர்ணமான சக்தியை, அவனுடைய மகத்துவத்தை, அவனுடைய அறிவை அது காட்டுகிறது. அல்லாஹு தஆலா இந்த சத்தியத்தின் மூலமாக என்ன செய்கிறான்? தன்னுடைய அந்த ஆதாரத்தினுடைய தன்மையை உறுதிப்படுத்தி சொல்கிறான், தெளிவுபடுத்தி சொல்கிறான். நாலாவது தன்வீஹு பிஹாலில் முக்ஸம் பிஹி, சத்தியம் செய்யப்படும் பொருளுடைய மகத்துவத்தையும் அல்லாஹ் இதன் மூலம் சொல்கிறான். எனவே சத்தியத்தை அல்லாஹ் வீணா சொல்ல. அஞ்சாவது ஒரு விஷயம் சொல்றாங்க, அதாவது சத்தியம் பண்ணப்படுற அந்த சப்ஜெக்டுக்கு அதோட முக்கியத்துவம் அங்கே சொல்லப்படுது. அப்போ 5 விஷயத்தை சொல்றாங்க. நான் 4ன்னு சொன்ன 4ல் 5 காரணங்களை சொல்றாங்க. அதாவது எதை கொண்டு அல்லாஹ் சத்தியம் பண்றானோ அதோட முக்கியத்துவத்தையும், அந்த சத்தியத்துக்கு பிறகு அல்லாஹ் ஒரு ஜவாபுல் கஸம்னு சொல்லுவாங்க, ஒரு மெசேஜ் சொல்லுவானே, அந்த மெசேஜினுடைய இம்பார்ட்டனையும் சத்தியம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ குர்ஆனில் உங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனில் பலதரப்பட்ட மனிதர்களை சொல்கிறான். குர்ஆனை அணுகியவர்களில் சில பேர் இருந்தாங்க, நேர்வழி பெற்றவர்கள் அதை நம்பினார்கள், வழிகேடர்கள் அதை மறுத்தார்கள், உண்மையானவர்கள் அதற்கு உடன்பட்டார்கள், சிலர் பொய்யர்கள் அதற்கு நேரெதிராக விவாதம் செஞ்சாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்த இந்த காலத்தில் அல்லாஹு தஆலா இந்த தன்னுடைய செய்தியை அவன் உறுதியாக சத்தியம் பண்ணி சொல்வது என்பது வகான மினல் அசாலிப் அல்லத்தி சலக்கஹல் குர்ஆனு மஅல் காஃபிரீன வல் ஜாஹிதீன் உஸ்லூபல் கஸம் இகாமத்துல் ஹுஜ்ஜா, இகாமத்துல் லில் ஹுஜ்ஜத்தி அலைஹி, அவங்களுக்கு அல்லாஹ்வின் ஆதாரத்தை உறுதியாக நிலைநாட்டுகிறான், சத்தியம் பண்ணி சொல்றான். இதுக்கு மேல உனக்கு என்னடா வேணும்? ரப்பே சத்தியம் பண்றான்டா, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்பதை அல்லாஹு தஆலா அந்த இடத்துல சொல்றான். அது மாத்திரமல்ல, சத்தியம் அப்படின்றத நாங்கள் என்ன சொல்லுவோம்? யமீன் ஒரு சொல்ல கொண்டும் சொல்லுவோம். அதாவது ஒரு மனிதன் தவிர்த்து கொள்ள வேண்டியது, வாழ்க்கையில் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது என்ன என்றது இம்பார்ட்டன இந்த சத்தியம் என்ற சொல். இந்த சத்தியம் என்ற சொல்லுக்கு அல் ஹலஃப்னி சொல்லுவாங்க, அரபுல அல் யமீன் என்று சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஒன்று தான். அல் ஹலஃப்னு சொல்லுவாங்க, அல்லது அல் கஸம்னு சொல்லுவாங்க, அல்லது அல் யமீன். இந்த 3 வார்த்தைகளும் 3மே சத்தியத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை. யமீன் ஏன் பயன்படுத்துறேன்னு சொன்னா, அரபிகள் வழக்கரத்தால் சத்திய உடன்படிக்கைகளை செய்வாங்க. அதனால யமீன் என்ற சொல் இந்த சத்தியமுக்கு பயன்படுத்தப்படுது. அல்லாஹ் சொல்லான் வ அக்ஸமு பில்லாஹி ஜஹத ஐமானிஹிம் என்று சொல்லி குர்ஆன்ல சூரா அன்ஆமிலே 109வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும். சத்தியத்தை பொறுத்தவரையும், அதாவது இந்த அத்தியாயத்தை விளங்க முன்னுக்கு இந்த சத்தியம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பல இடங்களில் சொல்றான். அதனால நான் இந்த அத்தியாயத்தில் சொன்னேன்னா திருப்பி நாம் இதை விளக்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவை வராது. குர்ஆனை பொறுத்தவரையும் நம்ம சூரா பக்ரால தான் படிச்சிருக்கோம். மக்களுக்கு பிரயோசனம் தரணுக்கு தான் சின்ன வசனங்கள்லேருந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதனால இப்போ முதலாவது இந்த சத்தியத்தை பற்றி வாரத்தால் அதை பற்றி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இன்னொரு இடத்துல அதை பற்றி பேசலை. அப்போ அந்த சத்தியத்தை பொறுத்தவரையும், அதாவது 2 வகையிலே இந்த சத்தியம் அமையும். ஒன்றினுடைய சிறப்பை பற்றி அது பேசும். உதாரணமாக வத்தூரி சீனின்னு அல்லாஹு தஆலா, அதாவது அதாவது சைனா மலையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லலாம், தூர் சீனா மலைன்னு சொல்லுவோமே. அதே மாதிரி வஹாதல் பலதில் அமீன், அதாவது நம்பிக்கையுள்ள, அதாவது பலதுல் அமீன், பாதுகாப்பான இந்த பூமியை பற்றி அல்லாஹ் சத்தியம் பண்ணுறான். ஏன்னா அப்போ இதெல்லாம் ஒன்றினுடைய மகத்துவத்தை சொல்வதாக சத்தியம் அமையும், அல்லது மன்ஃபா பிரயோசனத்தை சொல்வதாக அமையும். ஒத்தீனி ஒ ஜெய்தூன் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன்னா அத்திமரத்தின் மீதும் ஒலிவு ஜெய்தூன் மீதும் சத்தியமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே நேரத்தில் இந்த சத்தியத்தை பொறுத்தவரையும் இதை குர்ஆனுடைய கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கும்போது இதில் 3 வகையான கண்ணோட்டங்கள் இருக்குது. அதாவது இந்த அல் கஸம்னு நம்ம சொல்கிறோமே, சத்தியத்தை பொறுத்தவரையும் இதிலே 3 வகையான கண்ணோட்டங்கள் இதற்கு இருக்குது. அப்போ முதலாவது நாங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால், சத்தியம் எதன் மீது பண்ணப்படுகிறது, இந்த சத்தியம் எதை கொண்டெல்லாம் பண்ணுறான்ல, இதை வச்சு இது முதலாவது கண்ணோட்டம். இதை 2 வகையாக நம்ம பார்க்கணும். ஒன்று படைத்த ரப்பு தன்னை கொண்டு சத்தியம் பண்ணுறான், இன்னொன்று படைப்பினங்களை கொண்டு சத்தியம் பண்ணுறான். சத்தியம் எதன் மீது பண்ணப்படுகிறது என்பதை பொறுத்து முதலாவது ரப்பு தன்னை கொண்டு சத்தியம் பண்ணுறான். குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 8 இடங்களில் அல்லாஹ் தன்னை கொண்டு சத்தியம் பண்ணுறான். சத்தியத்தை பண்ணிட்டு ஒரு மெசேஜை சொல்லுவோம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வெறுமனே சத்தியம் மட்டுமல்ல, அல்லாஹ் தன்னை கொண்டு. உதாரணமாக நீங்கள் பாருங்க, ஃபலா வரப்பிக்க லா யுமினூன், உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்கள் அல்ல, ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சச்சரவுகளின் போது உங்களை தீர்ப்பு சொல்லக்கூடியவராக அவர்கள் எடுக்க வேண்டும். சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத் வ யுஸல்லிமு தஸ்லீமா, நீங்க வழங்கின தீர்ப்பில் அவர்கள் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் முழுமையாக கட்டுப்படணும். அப்படி கட்டுப்படல அவங்க மூமின்கள் அல்ல. அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ணி சொல்ற மெசேஜ் என்னண்டா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்க கட்டுப்படாட்டி மூமின் இல்லை என்ற மெசேஜை சொல்றான், தன்னை கொண்டு சத்தியம் பண்றான். அதே மாதிரி நீங்க பாருங்க, குல் ஹுவ இ வ ரப்பி இன்னஹு லஹக்குன் வமா அன்தும் பிமுஜிஸீன், அல்லாஹ் சொல்றான் உண்மையில் அது உண்மையானது, சத்தியம் நபியே நீங்க சொல்லுங்க, அது உண்மையானது, நீங்கள் அவனை தோற்கடித்து விட முடியாது, அவனை தோல்வியடைய செய்ய முடியாது என்று அல்லாஹ்விடத்தில் ஃபவரப்பி,
உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அல் ஹிஜ்ர்ல 92ல சொல்றான். அப்ப இது மாதிரி அல்லாஹ் தன்னை கொண்டு 8 இடங்கள்ல சத்தியம் பண்றான். ஃபவரப்பிக லனஹ்ஷுருஹும் வஷ்ஷயாத்தீன். அல்லாஹ் தஆலா சொல்றான். இதோட அர்த்தங்களை பார்க்க தேவையில்லை, நீங்க நம்பர்களை சொல்றேன் பாருங்க. சூரா மரியம் 68ல தன்னை கொண்டு சத்தியம் பண்றான். சூரத்து சபா 34 அத்தியாயம் 3வது வசனத்துல சத்தியம் பண்றான். சூரா அத்-தாரியாத்ல 23வது வசனத்துல சத்தியம் பண்றான். சூரா அல் மாரிஜ்ல 40வது வசனத்துல சத்தியம் பண்றான். சூரா அத்-தகாபுர்ல 7வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்றான். அப்ப அல்லாஹ் தன்னை கொண்டு குர்ஆனிலே தன்னுடைய தாத்தை கொண்டு 8 இடங்கள்ல சத்தியம் பண்றான். அதே நேரத்தில் தன்னுடைய படைப்பினங்களை கொண்டு ஏராளமான இடங்கள்ல சத்தியம் பண்றான். எப்படி? வானம் சார்ந்த படைப்புகள், அதாவது அல்லாஹு தஆலா சமாவிய வானத்தினுடைய விஷயங்களை கொண்டு எப்படி நிறைய இடங்கள்ல சத்தியம் பண்றான். உதாரணமா வன் நஜ்மி இதா ஹவா, நட்சத்திரத்தின் மீது அது விழுந்து மறைகின்ற போது, ஒமா வல்ல சாஹிபுக்கும் ஒமா ஹவா, அல்லாஹ் அதை சொல்றான். நட்சத்திரத்தை கொண்டு சத்தியம் பண்றான். வஷ்ஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா, அல்லாஹு தஆலா சூரியனையும் சந்திரனையும் கொண்டு அல்லாஹு தஆலா சத்தியம் பண்றான். வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ், கிரகங்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் படைப்புகள்ல வானத்தை கொண்டு சத்தியம் பண்றான். அதே மாதிரி பூமியில உள்ளவைகள் வத்தீனி வஸ்ஸைத்தூன், நான் ஏற்கனவே சொன்னேன். வத்தூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன், அல்லாஹ் சொல்லிவிட்டு லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகான ஒரு தோற்றத்திலே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா இந்த ஒரு செய்தியை சொல்றான். இது பூமியில் உள்ளவைகளை கொண்டு சத்தியம் பண்றான். வன்னஹாரி இதா ஜல்லாஹா, அல்லாஹ் சத்தியம் பண்றான். வல்லைலி இதா யக்ஷாஹா, அல்லாஹ் சத்தியம் பண்றான். அப்ப பூமியில் உள்ளவை இரவின் மீது சத்தியமாக அது சூரியனை வெளிப்படுத்துகிறது, இரவின் மீது சத்தியமாக சூரியனை மூடிக்கொள்கிறது என்று அல்லாஹு தஆலா அதை கொண்டு சத்தியம் பண்றான். இதே மாதிரி அல்லாஹு தஆலா இதெல்லாம் தெளிவாக விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம். சுருக்கமாக இந்த தலைப்புல இந்த சூறால நீங்க விளங்கிட்டு போறதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன். அதே மாதிரி அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை கொண்டு சத்தியம் பண்றான். லஅம்ருக இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன், நபியே உம்முடைய உயிரின் மீது சத்தியமாக, உன்னுடைய வாழ்நாள் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா லஅம்ருக இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன் என்று அல்லாஹு தஆலா நபியை கொண்டு சத்தியம் பண்றான். அதே மாதிரி குர்ஆனை கொண்டு சத்தியம் பண்றான். எப்படி யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் என்று அல்லாஹு தஆலா ஞானமுள்ள குர்ஆன் மீது சத்தியமாக, சாத் வல் குர்ஆன் திக்ர் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்று அல்லாஹ் சூரத்துல் காஃப்ல சொல்றான். அப்ப குர்ஆனை கொண்டு அல்லாஹு தஆலா சத்தியம் பண்றான். எதுக்கு சத்தியம் பண்றான்? அல்லாஹ் ஏன் சத்தியம் பண்றான் அப்படின்றது அடுத்த ஒரு பார்வை. அது என்னது? தௌஹீத், அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்வதற்கு சத்தியம் பண்றான். இப்போ உதாரணமா அல்லாஹு தஆலா சொல்றான் ஃபத்தாலியாத்தி திக்ரன், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதக்கூடியவர்கள் மீது சத்தியமாக, இன்ன இலாஹக்கும் லவாஹித், உங்களுடைய இலாஹ் வணங்குறதுக்குரிய ஒருத்தன் தான். மெசேஜ் என்ன? அல்லாஹ் ஒருத்தன் தான், இலாஹ் ஒருத்தன் தான். இதை சொல்றதுக்கு அல்லாஹ் சத்தியம் பண்றான். அல்லாஹ் ஒருவன் தான் என்கிற அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை சொல்வதற்காக சத்தியம் பண்ணுகிறான். அதே மாதிரி குர்ஆனை கொண்டு அல்லாஹு தஆலா அதாவது சத்தியம் பண்ணுகிறான். எப்படி? அல்லாஹ்வுடைய எப்படி அல் கஸம் அலல் குர்ஆனி ஹக், குர்ஆன் உண்மையானது தான் என்று சொல்றதுக்கு அல்லாஹு தஆலா சத்தியம் பண்றான். எப்படி? உதாரணமா ஃபலா உக்ஸிமு பிமவாகிஇன் நுஜூம், நட்சத்திர மண்டலங்கள் மீது நான் சத்தியம் செய்கிறேன். வ இன்னஹு லகஸமுன், அல்லாஹு தஆலா சொல்றான். லவ் தஅலமூன அதீம், நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் மகத்தானதாக இருக்குது. இன்னஹு குர்ஆனுன் கரீம், இந்த குர்ஆன் இருக்கிற சங்கையான ஒரு குர்ஆனாக இருக்குது. அல்லாஹ் சத்தியத்தை பண்ணி போட்டு குர்ஆனை பற்றி சொல்றான். அதே மாதிரி குர்ஆன் சத்தியத்தை பண்ணி போட்டு அல்லாஹு தஆலா தூதரை பற்றி சொல்றான். எப்படி? யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன், குர்ஆன் மீது சத்தியமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அலா சிராத்தி முஸ்தகீம், நேரான பாதையில் நீங்க இருக்கிறீங்க. தன்சீல் அஸீஸிர் ரஹீம் அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆனை சொல்வதற்காக சத்தியம் பண்ணுகிறான். மறுமையினுடைய விசாரணையை சொல்வதற்காக அல்லாஹ் வத்தாரியாத்தி தர்வா வல் ஹாமிலாத்தி விக்ரா எப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி போட்டு அல்லாஹு தஆலா இன்னமா துஅதூன லசாதிக்ன், அல்லாஹு தஆலா அந்த விசாரணை நாளை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்து தாரியாத் 51வது அத்தியாயத்தில் 1 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். வேகமாக வீசக்கூடிய காற்றுகள் மீது சத்தியமாக, வத்தாரியாத்தி தர்வா ஃபல் ஹாமிலாத்தி விக்ரா, அதே மாதிரி சுமந்து வரும் மேகத்தின் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா சத்தியம் பண்றான். இதே மாதிரி அல்லாஹு தஆலா அலா ஹாலில் இன்சான், மனிதனுடைய நிலைமையை சொல்றதுக்கும் சத்தியம் பண்றான். வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வமா ஹலகல் தக்கர வல் உன்ஸா, அல்லாஹு தஆலா ஆண்கள் பெண்களை படைத்த அந்த மனிதனுடைய நிலைமையை சொல்றான். இன்ன சஅயக்கும் லஷத்தா, உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டதாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இந்த சத்தியத்தை சொல்றான். சில நேரம் அந்த சத்தியத்துக்கான வார்த்தை வெளிப்படையாகவும் இருக்கும். ஃபவரப்பிஸ் ஸமாண்டு அல்லாஹ் மேலோட்டமாக சொல்றான். ஃபவரப்பிக லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன், அல்லாஹு தஆலா வெளிப்படையாக சொல்றான். சில நேரம் மறைச்சு சொல்றான். லதுபுலஉன்ன ஃபீ அம்வாலிக்கும், நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். லதுபுலஉன்ன என்பது வல்லாஹி என்ற அர்த்தம் அதில் உள்ள மறைந்திருக்கிறது. இப்படி நேரடியான வார்த்தையை கொண்டும் சத்தியம் பண்றான், சில போது மறைமுகமாகவும் அல்லாஹு தஆலா சத்தியம் பண்றான். ஆகவே சுருக்கமாக சகோதரர்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால்,
சத்தியம் என்பதை பொறுத்தவரையும் அல்லாஹு தாலா இந்த உம்மத்துக்கு ஏன் அதை சொல்றான்னா உறுதிப்படுத்துறதுக்காக பலதரப்பட்ட விஷயங்களை கொண்டு அல்லாஹு தாலா சத்தியம் பண்றான். காரணம் அல்லாஹ்வோட மெசேஜ் அவ்வளோ வெயிட்டான. அது மாத்திரமல்ல, எதை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்கிறானோ அந்த சத்தியம் செய்யப்படுகின்றவையும் மிகவும் ஒரு 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 பெருமதி வாய்ந்தது, ஒரு மகத்தானது. அல்லாஹ் தான் படைத்த மகத்தானவைகளை கொண்டு சத்தியம் பண்ணுவதன் மூலம் அல்லாஹ் தன்னுடைய அந்த ருபூபியத்தை வெளிப்படுத்துகிறான். ஷேக் அதாவது இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வது போல அல்லாஹ் தன்னுடைய வானத்தை கொண்டு சத்தியம் பண்ணாண்டா வானம் எவ்வளவு மகத்தானது என்பது மட்டுமல்ல, அந்த வானத்தை படைத்தவன் எப்படிப்பட்ட ரப்பு என்பதையும் அல்லாஹ் அதில் வெளியே சொல்றான். சூரியனை கொண்டு சத்தியம் பண்ணாண்டா வெறும் சூரியனின் மகத்துவத்தை மட்டும் அங்க சொல்லல, அந்த சூரியனையே இவ்வளவு அத்தாட்சி உள்ளதாக இருக்கிறது, அதை படைத்தவன் எவ்வளவு முக்கியமானவன் என்கிற அந்த படைப்பினத்தையும் படைப்பாளனுடைய அந்த சக்தியையும் அல்லாஹு தாலா அதன் மூலம் வெளிப்படுத்தி காட்டுகிறான். இப்ப நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹு தாலா வல் அஸ்ர் என்று காலத்தை கொண்டு சத்தியம் பண்றான். எப்படி சொல்றான்? காலத்தின் மீது, அல் அஸ்ர் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான நிச்சயமாக மனிதன்டா யாரு? ஆண் பெண் எல்லாரும் படைக்கப்பட்ட மனித இனம் லஃபீ குஸ்ர் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றான். நிச்சயமாக அல்லாஹு தாலா இடத்துல பல விஷயங்கள் இருக்குது சகோதரர்களே. காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்றான் அல்லாஹு தாலா. அந்த மெசேஜை எவ்வளவு உறுதிப்படுத்தி சொல்றான்னு பாருங்க. முதலாவது காலத்தின் மீது சத்தியம், அப்போ தாக்கீத் உறுதிப்படுத்துறதுக்காக சத்தியம் பண்றான். ரெண்டாவது இன்னன்னு சொல்லி யூஸ் பண்றான். இன்ன என்னது? இன்டீட் நிச்சயமாக, அதுவும் ஹர்ஃபு தாக்கீத். இன்ன அன்னக அன்ன லாக்கின்ன லைத்தல அல்லன்னு நஹூல படிப்பாங்க. அப்ப இந்த இன்ன என்பது உறுதியாக. அப்ப முதலாவது சத்தியத்தின் மூலமே அல்லாஹு தாலா உறுதியா சொல்லிட்டான். ரெண்டாவது இன்ன சொல்லி போட்டு ரெண்டாவது ஒரு உறுதிப்படுத்தல் சொல்றான். வழங்குதா? அதே மாதிரி லஃபீ குஸ்ர்ல லாமும் அதுவும் நிச்சயமாகவே மனிதன் நஷ்டப்படுறாண்டு மூன்று உறுதிப்படுத்தலை சொல்லி போட்டுத்தான் மனிதனது நஷ்டத்தை எல்லாம் பேசுறான். காலத்தை கொண்டு சத்தியம் பண்றது இன்னே பயன்படுத்திக்கிறான். அந்த ஃபீக்கு முன்னால் வரக்கூடிய லாம் அதுவும் உறுதிப்படுத்தலை காட்டுகிறது. மூன்று விஷயத்தை அல்லாஹ் சொல்றான்டா, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயமாக இது இருக்கும் என்றதை நீங்க பார்க்கணும். எனவே அஸ்ர் என்றதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் பல வகையான விளக்கங்கள் இந்த அஸ்ருண்டா என்னன்னு சொல்றான். இது அல் அசர், நாம சொல்லுவோம் அசர் தொழுகை. அந்த அசருக்கும் அந்த தொழுகைக்கும் சொல்லப்படும், அந்த நேரத்துக்கும் சொல்லப்படும். அதாவது சூரியன் அந்த சாய்ந்து அசருடைய அந்த நேரம் இருக்கிற அதுக்கும் சொல்லப்படும், அந்த தொழுகைக்கும் சொல்லப்படும். எனவே சில பேர் சொல்றாங்க, இது தப்சீருடைய பெரும்பாலான கருத்து என்னன்னு சொன்னா ஹுவத் தஹர் பி அக்மலி, காலத்தை அது குறிக்கும். காலம்னா அது அசர் லோஹர் எல்லாம் வரும், காலை மாலை இரவு எல்லாமே ஒன்று கூடிய அந்த தஹருக்கு சொல்லப்படும். இதுதான் சரியான கருத்து. இதே நேரம் சிலவங்க சொல்றாங்க ஹுவ சலாத்துல் அஸ்ர் வல் அஸ்ர்ன்னு சொன்னா அசர் தொழுகையின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்றான் என்று சில பேர் விளக்கம் சொல்றாங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க வஹுவ அஸ்ருன் நபி, நபியுடைய காலத்தை தான் அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா வல் அஸ்ர்ன்ற அர்த்தம் என்னன்னா நபியின் காலத்தின் மீது சத்தியமாக. ஏன்னா எல்லாம் பெருமதியானது. இதுக்கு சுருக்கம் என்னடா, ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் சொன்னது போல இன்னல் அஸ்ர் ஹுவ ஸமான், அஸ்ர்னா அது காலமாகும். வஹாதா ஹுவல் அஸஹு, இதுதான் மிகச் சரியான ஒரு கூற்று. ஏன்னா அன்னல் அஸ்ர் ஹுவ ஸமான், நீங்க அசர் நேரம் எடுத்தா அதுவும் காலம் தானே, ரசூலுல்லாஹ்வோட காலம் எடுத்தா அதுவும் காலம் தானே. எல்லா காலத்தையும் சேர்த்து சொல்றதை நம்ம குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள நம்ம வரையறுக்க கூடாது. நாம் பொதுவாக சொன்னோம்டா நீங்க சொல்ற எல்லா விளக்கமும் அதுக்குள்ள வந்துடும். காலம் என்று பொதுவாக சொல்லிவிட்டால் அதில் அசர் நேரம் வரும், லொஹர் நேரம் வரும், ரசூலோட காலம் வரும், உலகம் அழி வரைக்கும் உள்ள காலம் வரும், மௌத்திர கபருடைய வாழ்க்கையும் வரும், எல்லாமே வந்துடும். ஒரு விசாலமான ஒரு அர்த்தத்தை அல்லாஹு தஆலா வெறுமனை சுருங்கிய ஒரு இடத்தை கொண்டு அல்லாஹ் சத்தியம் பண்ணல. அதாவது மனிதனுடைய உலக வாழ்க்கை, கபரு வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை எல்லாம் காலம் தானே. அந்த எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய காலம் என்று அல்லாஹு தஆலா இங்க சத்தியம் பண்றான். அக்ஸம் அல்லாஹு பிமா பிஹி லிமா யக்உ ஃபீஹி மின் இக்திலாஃபில் அஹ்வால், காலங்கள் மாறுகிறது, வ தகல்லுபாத்துல் உமூர், விவகாரங்கள் புரளுகிறது. இன்னைக்கு பணக்காரன் ஆகிக்கிறவன் நாளைக்கு ஏழையா போறான், இன்னைக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு உள்ளவன் நாளைக்கு நோயாளியா மாறுறான், இன்னைக்கு நல்லா இருக்கிறவன் நாளைக்கு இது சரியில்லாம போறான், இன்னைக்கு முஸ்லீம் ஆகிக்கிறவன் நாளைக்கு காபிரா மாறுறான், இன்னைக்கு காபிரா ஆகிக்கிறவன் அல்லாஹு அக்பர். அதே காரியங்கள் தலைகளாக புரளுகின்றன, கால சக்கரங்கள் புரளுகின்ற நேரத்தில் மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் மாறுகின்றன. மனிதன் பார்க்கக்கூடிய பல வகையான விஷயங்கள் உலகத்தில் நஷ்டம், தோல்வி, வெற்றி, இறப்பு. இன்னைக்கு நல்லா இருந்தவன் நாளைக்கு மூத்தா போறான். அதே மாதிரி நல்ல காலம், வசந்த காலம், மழை காலம், அழிவு காலம் என்று காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. எனவே எது மிக முக்கியமான ஒன்றோ அல்லாஹ் அதை கொண்டு சத்தியம் பண்றான். நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க, புகாரி 2931 இலக்கத்தில் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்றான், மல அல்லாஹு புயூத்தஹும், இந்த அஹ்ஸாப் யுத்தத்தில் அசர் தொழுகை பிந்திட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்களுடைய வீடுகளை அல்லாஹ் நெருப்பால் நிரப்பட்டும். ஷகலூனா அனி ஸலா அல் உஸ்தா ஹத்தா காபத்தி ஷம்ஸ், சூரியன் மறையும் வரையும் எங்களுக்கு அசர் தொழுகை தொழ முடியாமல் அவர்கள் எங்களை பராக்காக்கி விட்டார்களே. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த யுத்தம் ஒரு கடுமையான ஒரு பயங்கரமாக இருந்தது. அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகுதான் அசர் தொழுதாங்க. அந்த அளவுக்கு
ஒரு நிலைமை இருந்தது. எனவே நாங்கள் சுருக்கமாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், காலம் என்பது மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். மனிதன் படைக்கப்பட்டது முதல் உலகம் அழியும் வரையும் உள்ள ஒரு காலம் மட்டுமல்ல, அதே நேரத்தில் மறுமையில் இம்மா ஃபி ஜஹன்னமல் ஹுல் அவு ஃபி ஜன்னத்தில் ஹுல், ஒன்று நரகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறோம் அல்லது சொர்க்கத்தை எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடியது தான் இந்த காலம் என்பதை நாம் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இதில் சொல்லலாம். எனவே நாங்கள் இதில் சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ளணும். இமாம் ஷவுகானி ரஹ்மஹுல்லா தன்னுடைய ஃபத்ஹுல் கதீர் என்ற கிதாபில் சொல்கிறாங்க, அக்ஸம சுப்ஹானஹு பில் அஸ்ர், அல்லாஹு தஆலா காலத்தை கொண்டு சத்தியம் பண்ணுகிறார். வஹுவ அத்தஹர், காலம்டா என்ன, அதாவது அத்தஹர் காலமாகும், அஸ்ஸமன் அத்தஹர் என்று பல சொற்களில் சொல்லப்படும். இமா ஃபீஹி மினல் இபர், அதாவது இதில் பல வகையான அத்தாட்சிகள் இருக்கிறது. இதில் இரவு பகல் மாறி மாறி வருகிறது, அதே மாதிரி இருள்கள் வருகிறது, பகல் வருகிறது, இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள நடக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா காலங்களை கொண்டு சத்தியம் பண்ணிவிட்டு என்ன சொல்றான், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன், நிச்சயமாக மனிதன் லஃபீ குஸ்ர், நஷ்டத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அல் குஸ்ர் என்பது வல் குஸ்ரான் நஷ்டமாகும், அன் நுக்சான் குறைபாடு, வ தஹாபு ரஅஸில் மால் நஷ்டம், லொஸ்ட் எதுக்கு சொல்லணும்னா மூலதனம் இல்லாமல் போறதுக்கு தான் சொல்றது. ஒரு ஆள் லொஸ்ட் ஆயிட்டார்னு சொன்னா என்ன, 10 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவர் லொஸ்ட் ஆயிட்டார்னா அவர் கேபிட்டல் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அழிஞ்சு போயிட்டு, அவருடைய எது மூலதனம், காலம் என்பது மனிதனுக்கான ஒரு மூலதனமாக இருக்கு. காலத்தை மனிதன் சரியாக பயன்படுத்தினா தான் அதில் அவன் சக்சஸ். காலம் என்கிற அந்த மூலதனத்தை அவன் சரியாக பயன்படுத்தாத போது அது அவனுக்கு லாஸ்ட், அவனுக்கு அது நஷ்டம், அது அவனுக்கு நுக்சான் குறைபாடு, அவனுக்கு அது தோல்வி. எனவே அந்த 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 அல்லாஹு தஆலா அந்த காலத்தை அல்லாஹு தஆலா நஷ்டம் என்று சொல்வது, அதை பயன்படுத்தும் போது அதிலே மனிதன் வெற்றி அடைகிறான். எனவே இதில் இமாம் ஷவுகானி ரஹ்மஹுல்லா அவங்க தன்னுடைய ஃபத்ஹுல் கதீரில் மிக அழகான பல செய்திகளை இங்கே சொல்றாங்க. எல்லாத்தையும் இங்கே சொல்ல முடியாது. அல் முராது பில் இன்சான், மனிதன் என்றால் என்னது, எல்லா மனிதனையும் எடுக்கும், ஆண் பெண். அல் இன்சான் என்று சொன்னால் மனித இனத்தை அது சொல்லும், எல்லாத்தையும் சொல்லும், ஆண்கள் பெண்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் காவிர்கள் எல்லாவற்றையும் அது சொல்லும். காரணம் அதில் வரக்கூடிய அந்த அல் என்ற வார்த்தை. அப்ப அல்லாஹு தஆலா இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர்ன்றான், காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். நஷ்டம் அல்லது குறைவு அல்லது தண்டனை அல்லது அழிவு, இது போன்ற பல கருத்துக்கள் நஷ்டத்துக்கு சொல்லப்படுகின்றன. நான் ஏற்கனவே சொன்னது போல மூலதனம் கேபிட்டல்ல இருந்து ராசுல் மால், அதிலிருந்து குறையிறதுக்கு தான் நஷ்டம் என்று சொல்லப்படும். எனவே அல்லாஹு தஆலா இன்சான் என்று சொல்வது நான் ஏற்கனவே சொன்னது போல இது மனித இனத்தை குறிக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதனுடைய அர்த்தத்தை நீங்க சுருக்கமா தெரிந்து கொள்ளணும். இமாம் உஸைமின் ரஹிமஹுல்லா அவங்க என்ன சொல்றாங்க, அன்னல்லாஹ அக்ஸம கஸமன் அலல் ஹாலில் இன்சான், மனிதனுடைய அந்த நிலையை கொண்டு அல்லாஹ் சத்தியம் பண்றான். அலா அன்னஹு ஃபீ குஸ்ர், அவன் நஷ்டத்திலே இருக்க போகிறான் என்கிற அந்த நிலையத்தான் அல்லாஹு தஆலா இந்த சத்தியத்தில் சொல்றான். அவன் வாழ்க்கையில அவன் நஷ்டப்படுவது, அவன் குறைந்து போவது, அவன் அழிந்து போவது, இந்த உலக வாழ்க்கையில அவன் அழிந்து போவதை அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்கிறான். இல்லா மனிஸ்தஸ்னல்லாஹ், அல்லாஹு தஆலா சிலரை நீக்கி தருகிறான். அல்லாஹு தஆலா யாரெல்லாம் அழிந்து போறாங்க, யாரெல்லாம் லொஸ்டாக போறாங்க, யாரெல்லாம் குறைவுபட போகிறார்கள், யாரெல்லாம் வாழ்க்கையில உலகத்திலேயும் மறுமையிலையும் தோல்வி அடைய போகிறார்கள் என்பதை அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்லிட்டு அந்த தோல்வியிலிருந்து நீங்க தப்புறதுக்கான 4 விஷயங்களை அல்லாஹ் சொல்றான். இதான் முக்கியமான ஒரு விஷயம். முதலாவது அல்லாஹ் சும்மா இல்லை, முதலாவது வாவ் வல் அஸ்ர், நான் ஏற்கனவே சொன்னது போல காலத்தின் மீது சத்தியமாக இன்னே யூஸ் பண்றான், அல்லாம யூஸ் பண்றான். இது எல்லாத்தையும் இமாம் உஸைமின் ரஹிமஹுல்லா அவங்க மிக தெளிவாக சொல்றான். நீங்க பாருங்க, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரா 39வது அத்தியாயத்தில் ஒரு செய்தி சொல்றான். 65வது வசனத்தில் லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமல், நபியே நீங்கள் ஷிர்க் வைத்தாலும் கூட உங்கள் அமல்கள் அழிக்கப்படும். யாரு? நபியை பார்த்து சொல்றான். வல தகூனன்ன மினல் ஹாசிரின், நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள். ஏன்னா நீங்கள் ஷிர்க் வச்சீங்கன்னா உங்களோட அமல் அழிஞ்சிரும். நிச்சயமாக வல தகூனன்ன மினல் ஹாசிரின், நிச்சயமாக நீங்கள் நஷ்டமடைவீர்கள். அல்லாஹு அக்பர். ஷிர்க் வச்சீங்கன்னா அல்லாஹ் சொல்றான். அப்போ நமது காலம் என்கிற இந்த மூலதனத்துல, இந்த பொன்னான நமது நேரங்கள்ல நிமிடங்கள்ல ஷிர்க் வச்சீங்கன்னா நஷ்டப்பட்டுருவீங்கன்றான். குர்ஆன்ல நீங்க நஷ்டத்தை பத்தி அல்லாஹ் நிறைய இடங்கள்ல சொல்றான். இதே மாதிரி சொல்றான், கத் ஹஸிரல்லதீன கذبوا பிலிகாஇல்லாஹ், அல்லாஹ்வை சந்திப்பதை யார் பொய்ப்பித்தார்களோ அவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார்கள். அதுன்றது நிச்சயமாக அவங்க என்னது, கத் ஹஸிரல்லதீன, அல்லாஹ்வை யார் சந்திக்கிறத பொய்ன்னு சொன்னானோ அவன் நஷ்டப்பட்டு விட்டான். உலகத்திலும் அவன் நஷ்டவாளி, மறுமையிலும் நஷ்டவாளி. இதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஒமன் ஹஃபத் மவாசீனுஹு, எவருடைய நன்மையினுடைய எடை குறைஞ்சிட்டோ ஃபஉலாஇக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களுக்கு அவர்கள் நஷ்டமளித்துக் கொண்டார்கள். பிமா கானு பிஆயாத்தினா யظ்லிமூன், அவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளில் அநியாயம் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நமது நன்மைகள் குறைஞ்சிட்டா நம்ம மறுமையில நஷ்டவாளிகள். ஃபஉலாஇக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அவர்கள் நஷ்டம் ஏற்படுத்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா
ஆராஃப்ல 7வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் சொல்றான். அது மாத்திரமல்ல, ஒமை எபுத்தகை கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை யாராவது மார்க்கமாக அவர்கள் எடுத்துக்கொண்டால் ஃபலை யுக்பல மின்ஹு, அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரின், அவர் ஆகிரத்தில் நஷ்டவாளிகளாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சூரா 3வது அத்தியாயத்தில் 85வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இஸ்லாம் அல்லாத ஒன்றை நீங்கள் மார்க்கமாக தெரிவு செஞ்சால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரின், நஷ்டவாளிகளாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, முக்கியமாக நம்ம கவனிக்கணும். இஸ்லாத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நமக்கு தரப்பட்ட இந்த காலத்தில், இந்த தஹர்ல, இந்த ஜமானில் நமக்கு வழங்கப்பட்ட ஆயுள் என்கிற அந்த காலத்தின் தொகுப்பில் நாங்கள் இஸ்லாத்தை தான் ஃபாலோ பண்ணணும். இஸ்லாம் அல்லாத ஒன்று ஃபாலோ பண்ணினா மறுமையில் நஷ்டமடைந்தவர்களாக இருப்போம் என்று அல்லாஹ் சூரா 3வது ஆல இம்ரான்ல 85 நஷ்டத்தை பற்றி சொல்கிறோம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் மறுமையிலும் சில பேர் நஷ்டவாளிகள் தான். ஒமினன் நாஸி மன் யஅ்புதுல்லாஹ அலா ஹர்ஃபின், சில மனிதர்கள் இருக்கிறார்கள் விளிம்பில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்குறாங்க. ஃபஇன் அஸாபஹு கைருன் இத்மஅன்ன பிஹி, அவர்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அவர்கள் சந்தோஷப்படுறாங்க, பூரிப்படைகிறார்கள். வஇன் அஸாபத்துஹு ஃபித்னத்து, அவர்களுக்கு ஒரு சோதனை வந்தால் இன்கலப அலா வஜ்ஹிஹி, அவர்கள் அடுத்த பக்கம் பிறண்டுறாங்க, அல்லாஹ்வை மறந்துடுறாங்க, மறுமையை மறந்துடுறாங்க, அல்லாஹ் எதுவுமே செய்யலைன்னு நினைக்கிறாங்க, அப்படியே தலகுலா புரண்டுறாங்க. அல்லாஹ் சொல்றான் ஹஸிர துன்யா வல் ஆஹிரா, அவனுக்கு உலகமும் நஷ்டம் மறுமையும் நஷ்டம். தாலிக ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன், இது மிக தெளிவான ஒரு நஷ்டமாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ் 22 அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். எனவே நஷ்டம்ன்றது உலகத்தை சரியாக அந்த உலகம் என்கிற இந்த மூலதனத்தை நீங்கள் பயன்படுத்த தவறினா எப்படியெல்லாம் நஷ்டப்படுவாங்கன்னு இது மாதிரி நிறைய சொல்கிறான். நான் ஒரு சில உதாரணங்களுக்காக சில வசனங்களை உங்களுக்கு சொல்லிட்டீங்க. குல் ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அஅமாலா, அமல்களால் நஷ்டவாளிகளாக இருப்பவங்களை சொல்லட்டுமா? நஷ்டத்துக்குரிய செயல்களை செய்கிறாங்க, பூமியில் எந்த பிரயோசனம் இல்லாத வேலையை செய்கிறாங்க. அவங்க அமல்னுங்க அல்லாஹ் சொல்கிறது, அவன் வேலையே நஷ்டத்துக்குரிய வேலையாக தான் இருக்குது. மோசமானதை செய்கிறான், சிறுக்க செய்கிறான், குஃப்ர செய்கிறான், அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் பொய் சொல்கிறான், வட்டி வாங்குறான். இந்த உலகத்தில் நஷ்டமான வேலையை செய்கிறவங்களை சொல்லட்டுமா? அல்லதீன வல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலகத்திலேயே அவர்களுடைய முயற்சிகள் வீணாகிவிட்டது. வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் நல்லது செய்கிறோம். சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தில் 103, 104 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் தஆலா நஷ்டவாளிகளை பற்றி சொல்கிறான். நஷ்டத்துக்குரிய வேலையை ஏப்பா செய்கிறீங்க? அல்லாஹ்வுக்கு பயந்த இறையச்சத்துக்குரிய விஷயங்கள் நீங்கள் ஏன் செய்கிறீங்க? இல்லை, ஏன் நீங்கள் ஷிர்க் வைக்கிறீங்க? ஏன் நீங்கள் பொய் சொல்கிறீங்க? ஏன் நீங்கள் வட்டி வாங்குறீங்க? ஏன் நீங்கள் விபச்சாரம் பண்ணுறீங்க? ஏன் நீங்கள் மோசடி செய்கிறீங்க? ஏன் நீங்கள் அவமானப்படுத்துறீங்க? ஏன் மனித உரிமைகளில் மீறுறீங்க? நஷ்டத்துக்குரிய விஷயமப்பா, இதெல்லாம் நீங்கள் செஞ்சு போட்டு நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்களே. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நஷ்டப்பட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒமன் யத்தஹிதி ஷைத்தான வலிய மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு யார் ஷைத்தானை நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்களோ, அப்படின்னா என்ன? வா ஷைத்தான், நீனு நான் கூட்டாளின்னு சொல்றதல்ல. ஷைத்தாண்ட வேலையை செய்கிறாங்க, ஷைத்தாண்ட தூண்டுதலுக்கு ஆளாகிறாங்க, ஷைத்தானுக்கு இலக்காக்குறாங்க, ஷைத்தானுடைய வழிகேடுகளுக்குள்ள இந்த மாதிரி யார் செய்கிறானோ அல்லாஹ் சொல்றான், ஃபக்கத் ஹஸிர ஹுஸ்ரானம் முபீனா, அவன் தெளிவான ஒரு தோல்வி அடைந்து விட்டான். ஒமை யக்ஃபுர் பில் ஈமான், ஈமானுக்கு பகரமாக யார் நிராகரிப்பை மேற்கொள்கிறாரோ ஃபக்கத் ஹபித அமலுஹு, அவனுடைய செயல்கள் அழிந்து விட்டது. வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரின், ஆகிரத்தில் நஷ்டவாளிகளாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றார். சகோதரர்களே, முக்கியமான ஒரு அத்தியாயம். அதுக்கு தான் நான் நிறைய விஷயங்களை, இன்னும் நிறைய விஷயங்களை அல்லாஹ் நஷ்டம்னு சொல்ற விஷயங்களை சொல்லலாம். அப்போ மனிதன் நஷ்டப்படுறான், யாரெல்லாம் இதிலிருந்து தப்புவாங்க அல்லாஹு தஆலா அதையும் சொல்றான். யாரெல்லாம் இதிலிருந்து தப்புவாங்க என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். எல்லாரும் நஷ்டவாளிகள்னா யாருக்கு தான் அதிலிருந்து வெளியே வர முடியும்? யாருக்கு அதிலிருந்து தப்ப முடியும்? எப்படி நடந்தால் அந்த நஷ்டத்திலிருந்து நம்மளை தவிர்த்து கொள்ளலாம்? எப்படி நடந்தால் நாம் அதிலே வெற்றி அடையலாம் என்ற விஷயத்தை இந்த தொடரில் சொல்லப்படும். இதுல முதலாவது என்னன்னா, அல்லாஹு தஆலா சிலரை நீக்கி தருகிறார். அதுல முதலாவது யாரு? இல்லல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்களை தவிர. முதல் விஷயம் என்ன? நீ நஷ்டப்படாம இருக்கணும்டா, உனக்கு தோல்வி வராம இருக்கணும்டா, உனக்கு அவமானம் வராம இருக்கணும்டா, உனக்கு குறைவு வராம நீ ஈமான் கொள்ள வேண்டும். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொள்றது. இந்த ஈமான் என்பது எப்படி? அல்லாஹ்வை நம்புறது. இந்த ஈமான் என்ற உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்வை நம்புறது, அவ்வளவுதான். அல்லாஹ்வை நம்புறது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கிற 6 விஷயங்களை நம்பினா தான் அவன் மூமின். இந்த 6ஐயும் நம்பணும். 6 சும்மா ஆமந்து பில்லா, அல்லாஹ்வை நம்பிட்டேன், மலாயிகத்தி மலக்குமார்களை நம்பிட்டேன், குத்துபிஹி அவனோட வேதங்களை நம்பிட்டேன், தூதர்களை நம்பிட்டேன், யௌமுல் ஆখিরাவை நம்பிட்டேன், கதிரை நம்பிட்டேன், முடிஞ்சுதா? ஹதீஸ்ல வருது, ஈமான் என்றால் என்ன? அன் துமின பில்லா வ மலாயிகத்தி வ குத்துபிஹி வ ருசுலிஹி. இந்த 6 விஷயங்களை சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம் இந்த செய்தி பதிவாகிக்கும். அல்லாஹ்வை நம்புறது, வானவர்களை நம்புறது, வேதங்களை நம்புறது, தூதர்களை நம்புறது, யௌமுல் ஆখিরাவை நம்புறது, கதிரை நம்புறது. இது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய விதியில தான் நடக்குது. இது நிறைய சூரா சஹீஹ் முஸ்லிம்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வானவர் ஜிப்ரீல் சொல்றாரு, ஈமான்டா என்ன? அவன் இந்த 6 விஷயங்களையும் சொல்றாங்க.
எனவே இந்த 6 விஷயங்கள் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஈமானை பொறுத்தவரையும் மனித சமுதாயத்தில் 3 வகையானவர்கள் இருக்கிறாங்க. ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, முஃமினுன் ஹாலிசுல் ஈமான். முதலாவது உண்மையாக இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஈமான். ஈமானன் லா ஷக்க ஃபீஹி வலா தரத்துத், எந்த சந்தேகமும் இல்லாமல் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அல்லாஹ்வை நம்புகிறவர்கள் முதலாவது வகை. இரண்டாவது காஃபிருன் ஜாஹிதுன், அதாவது மறுக்கக்கூடிய, அதாவது குஃப்ரில் இருக்கக்கூடிய ஈமானை மறுக்கக்கூடியவர்கள் இரண்டாவது வகை. மூன்றாவது முத்தரத்தித், இந்த முனாஃபிக்கள். என்னது முதப்தபீன பைன தாலிக், அக்கிலையும் இல்லை பாத்திலையும் இல்லை. அங்கிட்டு போய் நாங்கள் ஈமான் கொண்டுறது, இங்கிட்டு வந்து நான் உங்களை தான் உங்களோட ஹைக்கிறேன்னு பொய் சொல்கிறது. இப்படி பொய்யர்களாக இருக்கக்கூடியவங்க முதலாவது வகை உண்மையான மூமின்கள், இரண்டாவது வகை தெளிவான காபிர்கள், மூன்றாவது வகை தடுமாறக்கூடியவர்கள். இந்த 3 பட்டியல் இருக்குது ஈமானுக்கு. இந்த 3 பட்டியலில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் தப்போடுமாக இருந்தால் வன்னாஜி மின் ஹாஉலாயில் கஸம் அல் அவ்வல், முதலாவது கூட்டம் யாரு? முஃமினுன் ஹாலிசுல் ஈமான், உண்மையான இஹ்லாஸான ஈமான் உள்ளவர்கள். ஈமானன் லா ஷக்க ஃபீஹி வலா தரத், எந்த சந்தேகமோ தடுமாற்றமோ இல்லாமல் யார் மூமினாக இருக்கிறாங்களோ, யுமினு பி உஜூதில்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நம்புறாங்க. அல்லாஹ் ஒருவன் தான் வணக்க வழிபாடுகளுக்குரியவன் என்று நம்புறாங்க. அவனுடைய பெயர்களை பண்புகளை சரியான முறையில் நம்புறாங்க. சில ஆளுக்கு அல்லாஹ்வை நம்புறாங்க, எங்கடா அல்லாஹ் இருக்கிறான்? பூமியிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், கடலிலும் இருப்பான், மீனிலும் இருப்பான்னு நம்புறான். இந்த நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை? இவன் வெற்றி பெறலாமா? இல்லை. சிலவன் சொன்னான் அல்லாஹ் என்பவன் உலகத்தில் உள்ள அனைத்தும் அல்லாஹ் தான், மீனும் அல்லாஹ் தான், பன்றியும் அல்லாஹ் தான், நாயும் அல்லாஹ் தான், நவுது பில்லாஹ். என்னன்னு கேட்டால் வஹ்தத்துல் வஜூத் தான். அப்போ இந்த ஈமானை அல்லாஹ் பேசுகிறான், இதா வெற்றி பெறையுமா? அல்லாஹ்வை நம்பிட்டா போதுமா? அவனை ஒழுங்காக நம்பணும், அவன் ஒருத்தன் தான் நம்பணும், அவனை மட்டும் வணங்கணும்னு நாங்கள் நம்பணும், அவனுடைய பெயர்களை சரியாக நம்பணும். அல்லாஹ் கேட்குறான், மனிதனும் கேட்குறான், ரெண்டு ஒன்று தான், மனுஷன் மாதிரி தான். அல்லாஹ் அவனுக்கு ஒரு காது இருக்குது, மனுஷன் கேட்குற மாதிரி கேட்குறான்னு நம்பினான், அது சரியான நம்பிக்கையா? அந்த நம்பிக்கை சரியான இருக்கணும். அல்லாஹ் இருக்கிறான், ஏகத்துவம் தௌஹீத் இருக்கணும். 3 வகையான அல்லாஹ் இருக்கிறான் என்கிற நம்பிக்கை, அவனுடைய உலூஹியத், அவரை மட்டும்தான் வணங்கணுங்கிற நம்பிக்கை, அல் அஸ்மா ஓ சிஃபா, இந்த 3ஐயும் சரியாக நம்பினா தான் அவன் மூமின். சும்மா அல்லாஹ் இருக்கிறான்னு நான் நம்புறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறான், எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான்னு அப்படி அல்ல. நம்பிக்கையை சரியாக பர்ஃபெக்டாக இருக்கணும். அதே மாதிரி வானவர்களை நம்புறது. வானவர் ஜிப்ரீல், அவர் யாரு? முக்கல்லஃபுன் பில் வஹி, வஹியை கொண்டு வரதுக்கு அல்லாஹ் ஜிப்ரீலை நம்ப சொல்கிறான். சிலவங்க வந்து ஜிப்ரீலும் மீகாயிலும் தான் எதிரிகள்னு சொன்னாங்க. அல்லாஹ் தாலா அதை மறுத்துரைக்கிறான். அப்போ ஜிப்ரீலை நம்புறது, மீகாயிலை நம்புறது, இஸ்ராஃபீலை நம்புறது. ஏன்னா அவர் யாரு? தூர் ஊதுறதுக்கு பொறுப்பாக மாலிக்கை நம்புறது, நரகத்துக்கு பொறுப்பாக ரிதுவானை நம்புறது, சொர்க்கத்துக்கு பொறுப்பாக அலைஹிமுஸ்ஸலாம். வானவர்களை நம்புறது. சில ஆளுக்கு வந்து கொலையா நம்பிக்கிறாங்க. வானவர்களை வந்து அல்லாஹ்வோட பொம்பளை புள்ளன்னு நம்பினாங்க. இது நம்பிக்கையா? சரியா நம்பணும். வானவர்களை சில ஆளுக்கு இஸ்ராயில் ஒரு ஆள் வந்து தான் என்னது உயிரை வாங்குவாராம். மலக்குல் மௌத்துக்கு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம்னு வச்சுக்கிறான். கேட்டால் மலக்குல் மௌத். இந்த மாதிரி பேர் தெய்வத்திலாம் வானவர்கள் பேரில் ஏராளமான மூட நம்பிக்கை, வானவர்கள் பேரில் கற்பனைகள் இருக்குது. அவங்க பொம்பளை புள்ளன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. எனவே வானவர்களை நம்புறது மட்டுமல்ல, சரியாக நம்பணும். ஒரு ஆள் புலையா வானவர்களை நம்பினா அது நம்பிக்கை சீராகாது. அந்த ஈமானுக்கு ஈமான் முழுமை பெற்ற ஈமான் அல்ல. அதனால் அவன் வெற்றி பெற முடியாது. வானவர்களை சரியாக நம்பணும். ஹதீஸ்களை நாங்கள் பார்க்குறோம், நிறைய இடங்களில் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த வானவர்களை பொறுத்தவரையும் நம்மளோட கணக்கு என்ன இல்லாது. 5-6 பேர் தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு வானவர்கள் ஒரு ஆள் நம்பலாமா? இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது வானத்தில் எந்த அளவுக்குன்னு சொன்னால், மாஃபிஹா மௌதிஉ அர்பஇ அஸாபி, ஒரு 4 விரல் வைக்கிற இடம் கூட வானத்தில் இருக்காது. இல்லா வ மலக்குன் வாதிஉன் ஜபஹதஹு சாஜிதன் லில்லாஹ், ஒரு வானவர் இருந்து அல்லாஹ்வுக்கு அவ்வளவு நம்ம கணக்கில் பார்க்க முடியாத அளவுக்கு வானவர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆள் 2 பேர் 10 பேர் தான் வானவர்களை நம்பலாமா? இல்லை. வானவர்களை முழுசாக நம்பணும். இது முக்கியமான விஷயம். நாங்கள் வானவர்கள் நம்பிக்கைன்னு தனியாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஒக்கதாலிக்கு நுக்மினு பில் கிதாப், வேதங்களை நம்புறோம். அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி இருக்கிறான். மூசாவுக்கு தௌராத் இறக்கப்பட்டது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஞ்சில் இறக்கப்பட்டது, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜபூர். அல்லாஹு தஆலா நபிமார்களை இறக்கினா, வேதங்களை இறக்கினான் என்று அதாவது வேதங்களை நாங்கள் நம்பணும். தூதர்களை நம்பணும். தூதர்களை எப்படி நம்பணும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற நபிமார்களை நம்பணும். அல்லாஹ் சொல்லாத ஆட்கள் இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி நாமளா கற்பனை பண்ணிக்கிட்டு சில ஆட்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க, பெரியாரும் ஒரு தூதர் தான், ஒரு நபி தான், புத்தரும் ஒரு நபி தான், இந்த இது எழுதினார காப்பியங்கள் எழுதினாங்களே, திருக்குறள் எழுதினார், திருவள்ளுவரும் கூட ஒரு நபி தான். இந்த ஆட்கள் சொல்கிறது என்னடா, திருவள்ளுவர் வந்து நபி சொன்னதெல்லாம் சொல்லிக்கிறார். எப்படி நீங்கள் திருவள்ளுவரை நபின்னு சொல்வீங்க? சொல்லலாமா? எவ்வளோ பாவம். அல்லது வந்து இவர் நபி அவர் நபின்னு நாமளா கொஞ்சம் பேரை நபின்னு சொல்லிட்டு, அவர் நபி தான், அல்லாஹ் சொல்லாத பட்டியல் அவங்களாம் வருவாங்களா? உங்களுக்கு தெரியுமா? உங்கள்கிட்ட சொன்னானா? அல்லாவே சொல்லலைன்றான், நீங்கள் சொல்லுங்க திருவள்ளுவர் நபின்றீங்க. எப்படி திருவள்ளுவர் நபி ஆகணும்? இல்லை அவர் நல்லா தமிழில் எழுதி வச்சுக்கிறாங்க. தமிழில் நல்லா எழுதுனா நபியா? அப்போ நீலாம்ஸ்ட்ராங் வந்து முகமதுல சந்திரனில் காலடி வச்சாரா இல்லையா? 2வது பிரச்சனை. அதில் வாதம் போகுது. சந்திரனில் நீலாம்ஸ்ட்ராங் அவரும் சந்திரனு போய் ஆகவே அவரும் நபி தான் சொல்லலுமா?
அந்த கரண்டை கண்டுபிடிச்சால் நபி தான், ஏன்னா அவர் பெரிய வேலையை செஞ்சார் நபி தான் சொல்லுவாங்க. ரைட் சகோதரர்கள் ஃப்ளைட்டை கண்டாங்க, அவங்கள நபி தான் சொல்லலுமா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நாமளா கற்பனை பண்ணிக்கிட்டு இவர் நபி அவர் நபின்னு சொன்னால் அது ஈமானில் நமக்கு அக்கீதால பிரச்சனை. சில ஆட்கள் சொல்கிறாங்க, திருக்குறளை நீங்கள் சரியாக படித்து பார்த்தால் அவரும் நபியாகத்தான் இருந்திருக்கிறார், ராமன் ஒரு நபி தானே சிலாக சொல்கிறாங்க, சீதை நபின்னு சொல்ல போனாலும் போவாங்க. அப்போ நபின்றது அல்லாஹ் சொன்னா தான் நம்பணும். அல்லாஹ் பேர் சொன்னது பேர் சொல்லாதவங்க இருக்கிறாங்க, நமக்கு தெரியாது, அவ்வளவுதான், அதை நம்பணும். அதே மாதிரி யௌமுல் ஆஹிராவை நம்பணும். இதெல்லாம் நான் சொல்றது ஈமான் முழுசாயிக்கணும். சும்மா ஆமந்து பில்லா மலாயிகத்தின்னு இந்த பள்ளியில் ஹசரத் பாடமாய் கொடுத்ததை வச்சுக்கிட்டு நாங்களும் மூமின்தாண்டு நம்ம நினைச்சிருக்கப்படாது. இதெல்லாம் படிக்கணும், அல்லாஹ் பற்றி படிக்கணும், அல்லாஹ் எப்படி நம்புறன்னு படிக்கணும், அல்லாஹோட அஸ்மா சிபாத்தை படிக்கணும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எப்படி முழுமை பெறன்னு படிக்கணும், அல்லாஹோட தாத்தை படிக்கணும், அல்லாஹோட சிபாத்துகளை படிக்கணும், நபிமார்களை படிக்கணும், வேதங்கள்டா என்னென்னு படிக்கணும், மலக்குமார்களை பற்றி படிக்கணும், யௌமுல் ஆஹிராவை படிக்கணும். நாளைய மறுமை நாளில் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, துஹ்ஷருன் நாசு ஹுஃபாத்தன் உராத்தன் குர்தா, நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள், காலில் செருப்பணியாதவர்கள் எழுப்பப்படுவார்கள், ஹத்னா செய்யப்படாதவர்கள் எழுப்பப்படுவார்கள், எதுவுமே இல்லாதவர்களாக நாளைய மறுமையில் எழுப்பப்படுவார்கள். நம்பணும், மறுமையில் எழுப்பப்படுவார்கள் நம்பணும். அது மாத்திரமல்ல, ஈமான் சம்பந்தப்பட்ட ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. மினல் ஈமானி பில்லா, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்லி மஜ்மூல் ஃபத்தால சொல்றாங்க, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய விஷயங்களில் உள்ளதுதான் அல் ஈமான் பி யௌமில் ஆஹிர், மறுமையை நம்புறது. அல் ஈமான் பி குல்லி மா அக்பர பிஹி நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதெல்லாம் நடக்கும் என்று நம்பணும். கபர்ல விசாரணை இருக்குதுன்னு நம்பணும், அதுவும் ஈமான் தான். ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் சொன்னார்களோ அதெல்லாம் நடக்கும் என்று நம்பணும். ஃபித்னத்துல் கபர், அதாபுல் கபர், கபர்ல நல்லது நடக்கும், சில பேருக்கு தண்டனை வழங்கப்படும், நம்பணும். அதே மாதிரி நிறைய ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் மறைவான ஞானம்னு சொன்னாங்களோ அதுவும் இந்த அதாவது மறைவான விஷயங்களை நம்புறதும் இந்த ஈமானுக்குள்ள வரும். எனவே அப்படின்னு சொன்னால் நம்ம சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னடா, இதன் ஃபல் ஈமானு ஃபி கௌலிஹி இல்லல்லதீன ஆமனு, இல்லல்லதீன ஆமனு என்பதன் மூலம் ஈமானை அல்லாஹு தஆலா சொல்கிறானே, யஷ்மலுல் ஈமான பில் உசூலியத்தி சித்தா, 6 விஷயங்களையும் அல்லத்தி பையனஹர் ரசூலுல்லாஹ் எதை தெளிவுபடுத்தினார்களோ அந்த விஷயங்களோடு அந்த 6 விஷயங்களையும் நம்பினா அவர் வெற்றி. நான் ஏற்கனவே திருப்பியும் சொல்றேன், வெறுமனே ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி மட்டுமல்ல, அதில் உண்மையாக நம்பணும், சரியா நம்பணும். இல்லாத இந்த திருக்குறளை எழுதின திருவள்ளுவர நபின்னு சொல்ற மாதிரியான நம்பிக்கை வரப்படாது. வானவர்களை பற்றி பிழையாக நம்பிட்டு நாங்கள் ஈமான் கொள்றோம் சொல்லப்படாது. சரியான நம்பிக்கை அவர் கை கொள்ள வேண்டும். 2வது விஷயம் என்ன? முதலாவது அல் ஈமான் இல்லல்லதீன ஆமனு. 2வது விஷயம் என்ன? வ அமிலு ஸாலிஹாத், சாலிஹான செயல்களில் அவர் ஈடுபடும். அப்படின்ற அர்த்தம் என்ன? மோசமான விஷயங்களில் ஈடுபடப்படாது. சாலிஹான செயலை செஞ்சா அவர் வெற்றி அடைவார், மோசமான செயலை செஞ்சா அவர் தோல்வி அடைவார். இதுக்கு சொல்லுவாங்க மஃபூம் முகாலஃபான். குர்ஆன்ல அது பயன்படுத்த இல்லைன்றாலும் எதிர்மறையான கருத்தை எடுத்து பார்க்கணும். அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டு என்று சொன்னா காஃபிராயிக்கப்படான்னு அர்த்தம் வந்துடுறாங்க, ஈமானுக்கு எதிரான விஷயங்களை செய்யப்படான்னு அர்த்தம் வந்துடும். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் வ அமிலு ஸாலிஹாத், சாலிஹான செயல்களையும் செய்வார்கள். அப்படின்ற அர்த்தம் என்ன? மோசமான செயல்களை செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம். அவ சாலிஹான செயல்களை செஞ்சா என்ன? ஈமானோடு சேர்த்து சாலிஹான செயல்களையும் செய்தால் அவர் வெற்றி பெறுவார், அவர் தோல்வி அடைய மாட்டார் என்று நாம புரிந்து கொள்ளணும். அப்போ அன்னஹும் காமு பில் அமாலி சாலிஹா, சாலிஹான விஷயங்கள், மின் ஸலா தொழுகை, ஜகாத் கொடுக்கிறது, வசியாம் நோன்பு பிடிக்கிறது, ஹஜ் செய்கிறது, பிர்ருல் வாலிதைன் பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது, சிலத்துல் அர்ஹாம் குடும்பங்களோட சேர்ந்து நடக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள். சில ஆட்கள் நன்மைன்ற அந்த 5 விஷயத்தை தான் நினைக்கிறாங்க. சாலிஹான அமல்னா தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜா, அவ்வளவு தானா. லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபிலல் மஷ்ரிக் வல் மக்ரிப்னு வசனத்தில் எடுத்து பாருங்க. அதாவது நீங்கள் கிழக்கிலோ மேற்கிலோ உங்களோட முகத்தை திருப்புறது மட்டும் நன்மை இல்லைன்னு அல்லாஹ் தஆலா ஒரு பட்டியலே போடுறான். அல்லாஹ்வோட பாதையில் நீங்கள் கொடுக்குறது, குடும்பங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை நிறைய குர்ஆன் சொல்லுகிறது. வெறுமனே சாலிஹான செயல்னா அந்த 5 நாங்கள் வரையறுத்து வச்சுக்கிறோம், அது பிழை சகோதரர்களே. எனவே இந்த சாலிஹான செயல்கள் அப்படின்னு சொல்லக்கொள்ள 2 முக்கியமான விஷயம் அதில் வந்துடும். 2 முக்கியமான விஷயங்கள் அதில் உள்ளடங்கும். ஒரு விஷயம் இது சாலிஹான செயல் அப்படின்னு நம்ம சொல்லணும்டா அந்த விஷயத்தில் 2 நிபந்தனை இருக்கணும். முதலாவது என்ன? அல் இஹ்லாசு லில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுக்காக இருக்கணும் அந்த செயல். ஒரு ஆள் சாலிஹான செயல் செய்கிறார், மாஷா அல்லாஹ், ஹஜ்ஜுக்கு போய்க்கிறார், மாஷா அல்லாஹ் சாலிஹான செயல். அதை எப்போ நம்ம சொல்லுவோம்? இவர் ஊரா போய் நான் ஹஜ்ஜுக்கு போய்த்து வரேன்ப்பா, நான் ஹஜ்ஜுக்கு போய்த்து வரேன்ப்பான்னு விளம்பரம் பண்ணுறார், பறை அடிக்கிறார். நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், போய்த்து வந்து என்னப்பா நீங்கள் ஹாஜியார்னு என்ன சொல்கிறீங்கல்ல, அவர் போனதே அவர் ஹாஜியார்னு மக்கள் சொல்லணும். இவ்வளோ பணக்காரனா இருந்து நீங்கள் ஹஜ்ஜுக்கும் போகலையே, வேலையிலேயே மக்கள் இந்த ஹாஜியார் இந்த அல்ஹாஜின்ற பேரை வாங்குறதுக்கு போனால் அது சாலிஹான அமல்னு சொல்லலுமா? ஊர் உள்ள போய் அவர் தன்னை விளம்பரப்படுத்துறாரு, அதுக்கு தான் ஹஜ்ஜுக்கே போறாரு. அந்த அந்த பெய்த்து வந்து தன்னை ஹாஜியார்னு கூப்பிடாத ஆக்களோட கோவிக்கிறாருண்டா அது ஹஜ்ஜா? அது சாலிஹான அமலா? இஹ்லாஸ் இருக்கணும். ஒரு ஆள் தர்மம் கொடுக்குறாரு, நாங்கண்ணா 2 லட்சம் தாரண்டு, சில நோக்கங்கள் வெளிப்படையாக கொடுக்கும்போது மற்றவங்க அதை பார்த்து செய்யட்டும்ன்ற நோக்கம் இருந்தால் அது வேற விஷயம். சில நானும் தாரேன் ரகசியமாக போய் அவர்கிட்ட என்னது கேட்டாலும் தரமாட்டார். பப்ளிக்கில் மக்களுக்கு மட்டும் வச்சா ரைட் தாங்க 1 லட்சம் வச்சுக்கொள்ளுங்க,
இந்தாங்க 2 லட்சம். இது சாலிஹானமலா? இவர் தர்மத்தில் வருவாரா? சில ஆள் போராடுறாரு, நான் பெரிய வீரன் காட்டுறதுக்காக. ஹதீஸ்ல இதெல்லாம் வருது. அது போராட்டமா? இல்லை. அவர் வெளிப்படையில் மக்களுக்கு என்ன செய்யறாரு? விளம்பரப்படுத்துறாரு, தன்னை மார்க்கெட்டிங் செய்யறாரு. தன்னை விளம்பரப்படுத்துறதுக்கு பேர் வந்து இஹ்லாஸ் அல்ல. இஹ்லாஸ்ன்றது அல்லாஹ்வுக்காக எதையும் செய்யும். மக்கள் பாராட்டினாலும் செய்வாரு, மக்கள் வெறுத்தாலும் செய்வாரு, மக்கள் எதிர்த்தாலும் செய்வாரு, மக்கள் இகழ்ந்தாலும் செய்வார். தபூக் யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் பொருளாதாரம் தேவைன்னாங்க. சிலவங்க கொஞ்சம் கொண்டு கொடுத்தாங்க. நயவஞ்சகர்கள் சொன்னாங்க, என்ன இதை வச்சு என்னத்தை செய்ய அப்படின்னா, இதெல்லாம் போதுமா, இதெல்லாம் ஒரு தர்மமாண்டு கேலி செஞ்சாங்க. சஹாபாக்கள் கொடுத்தாங்க. இன்னும் சில பேர் அள்ளி கொடுத்தாங்க, என்ன இது எல்லாருக்கும் காட்டுறதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் நிப்பாட்டினாங்களா? இல்லை. அபூபக்கர் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தாங்க ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவே சாலிஹான அமல் செய்கிறோம்னு மட்டும் நம்ம பார்க்கப்படாது. அது எதுக்கு செய்கிறோம்? இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக என்ன அந்த தூய்மை நம்மகிட்ட இருக்குதா இல்லையா? இல்லாட்டி ஏன் அந்த சாலிஹான செயல்ன்றதை சொல்லணும்? அது சாலிஹே அல்ல, அது நல்ல செயலே அல்ல. அப்போ முதலாவது நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் எந்த செயலை செய்தாலும், அது தொழுகையோ, நோம்போ, ஜக்காத்தோ, ஹஜ்ஜோ, தர்மங்களோ, பிர்ருல் வாலிதைனோ அல்லது எதுவாக இருந்தாலும் அல் இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக செஞ்சால் தான் அது சாலிஹான அமல்ன்ற லிஸ்ட்டுக்குள்ளே வரும். அதை தெரிஞ்சு கொள்ளணும். நிறைய பேர் இதில் ஃபெயில் ஆகிறாங்க. சாலிஹான அமல் செய்கிறாங்க, போகிறது பள்ளிவாசலில் போய் தொழுது போட்டு வெளியில் வந்து நின்றுட்டு பாருங்க, ஒருத்தரும் தொலை வாராங்க இல்லை, நம்ம மட்டும்தான் தொழுகிறோன்னு அவர் தொழுகையை பெருமையாக நினைக்கிறார். 4 பேருக்கு தான் தொழுகிறதை காட்டுறார். அவர் தொழுகையாளியே இல்லை. யுராஉனன் நாஸ், மனிதர்களுக்கு காட்டுகிறார்கள், மக்களுக்கு தன்னுடைய அமல்களை காட்டுறாங்க, தன்னுடைய வணக்கத்தை காட்டுறாங்க. இதுக்கு பேர் இபாதத் அல்ல, இது சாலிஹ் அல்ல. இதெல்லாம் கைரு சாலிஹ், விளம்பரத்துக்காக செய்வது, பிறருக்காக செய்வது, அல்லாஹ்வுக்காக இருக்கும். இது முதலாவது விஷயம். அப்போதான் சாலிஹான நல்லமல் செஞ்சா அல்லாஹ் இடத்துல வெற்றி கிடைக்கும்ன்ற உடனே இதையெல்லாம் கவனிக்காம சாலிஹான நல்லமல் செஞ்சிடப்படாது. அதுக்காகத்தான் அந்த விஷயங்களை சொல்லும். இஹ்லாஸ் இருக்கணும் அல்லாஹ்வுக்காக. 2வது என்ன? அல் முதாபா லிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை பின்பற்றிக்கணும். நான் சாலிஹான அமல் செய்கிறேன்னு இல்லாத பொல்லாத்தையெல்லாம் செஞ்சால் அல்லாஹ் இடத்துல சாலிஹன் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்லை. நபியிட முன்மாதிரி இருக்கணும். நான் அந்த வேலையை செய்கிறேனே, நபி செஞ்சாங்களா இல்லையா? நபி செய்யாத ஒன்று நான் செய்கிறேனே, இது சாலிஹான அமல் ஆகுமா? அப்போ முதலாவது இஹ்லாஸ், 2வது நபி சொன்ன மாதிரி செய்யணும். நபி செஞ்சிருக்கணும். நாமளா இஷ்டத்துக்கு நாங்கள் லுஹருக்கும் மஸ்ருக்கும் இடையிலே 325 ரக்காத்துகளை தொழுதால் சொர்க்கம் கிடைக்குன்னு ஒருத்தன் ஹதீஸோட விட்டு கட்டிட்டோம். நாங்கள் போய் 325 ரக்காத்தை தொழுகிறோம். மாஷா அல்லாஹ் 325 ரக்காத்தை தொழுதிருக்கிறோம், நபிக்கு சொர்க்கம் கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு பொய்க்கு ஒரு இல்லாத ஒரு அமலை செஞ்சால் அது பிதா. மிஹ்ராஜ் நோம்பு பிடிக்கிறாங்க, அது சுன்னாவா? இல்லை. இந்த ஷாபான் மாசத்துல எல்லாம் எத்தனை பிதாத்து கழிக்குது, எல்லாம் சுன்னாவா? இல்லை. அப்போ அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செய்கிற உங்களோட தொழுகையோ, உங்களோட நோம்போ, உங்களோட தர்மங்களோ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கணும். நபியுடைய வழிகாட்டுதல் அதில் இருக்கும். நீங்களா இஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு, நானும் சாலிஹான செயல் தான் செய்கிறேன், நானும் அது செய்கிறேன், நானும் கபூரில் போய் நான் பெரியார்கிட்ட துவா கேட்குறேன், இது சாலிஹா? இது ஷிர்க். கபூரில் போய் நேர்ச்சி வைக்கிறேன், இது சாலிஹான அமலா? ஷிர்க். அல்லாஹ் சொல்லாதவத்தை செய்கிறான், ஷிர்க். பராத் ரொட்டி சுட்டு பராத் நோம்பு பிடிக்கிறோம், பிதா, நபி வழிக்கு முரணானது. அப்போ நபி வழிக்கு முரணான விஷயங்களை செஞ்சுட்டு நான் சாலிஹான செயலை செய்கிறேன்னு சொல்லப்படாது. இபாதத்துகளை பொறுத்தவரை தௌகீஃப். இமாம்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சா தான் நீ செய்யணும், குர்ஆன் சொன்னா தான் நாம் அதை செய்யணும், நபி வழியில் இருந்தால் தான் செய்யணும். உலக விஷயங்களில் தடை இல்லாட்டி செஞ்சுட்டு போண்டிதான். மார்க்க விஷயங்களில் முன்மாதிரி இருக்கணும். இது முக்கியமான ஒரு காய்தா, நீங்கள் இதை விளங்கிக் கொள்ளணும். எனவே இந்த 2 அடிப்படைகளும் ஒரு சாலிஹான அமல்களை இது சாலிஹா இல்லையான்றதை தீர்மானிக்கும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அன அக்ன ஷுரகா அனி ஷிர்க். அதாவது ஷிர்க்வாதிகள் ஷிர்க் வைக்கக்கூடிய செயலை விட்டும் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், தேவையற்றவன் அல்லாஹ் சொல்றான். மன் அமில அமலன் அஷ்ரகம் ஃபீஹி மஅய கைரி, என்னோடு யாரை கூட்டி சேர்த்து செய்யப்படுகிற எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் முகஸ்துதிக்காக, தூய்மை இல்லாமல், தரக்து வ ஷிர்கஹு, அவனையும் அவன் இன்னொருவருக்காக செய்த அந்த செயலையும் நான் விட்டு விடுவேன். நீ யாருக்கோ திருப்திப்படுத்துறதுக்காக செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு நீ என்னடா பேர போடுறியா? நீ யாருக்கோ காட்டுறதுக்கு நீ ஹஜ் செஞ்சு போட்டு ஏன் பேர போடுறியா? யாருக்கோ நீ ஷோ காட்டுறதுக்கு நீ உம்ரா செஞ்சுட்டு இல்லாட்டி நீ தர்மம் செஞ்சுட்டு ஏன் பேர்? அப்போ அல்லாஹ்வுக்காக மட்டும் செஞ்சா தான் அல்லாஹ் அதை அக்செப்ட் பண்ணுவான். அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டியவற்றில் வேறு ஒருவரை கூட்டாக்கினா அவனையும் விட்டுருவேன், அவன்கிட்ட செயலையும் நான் விட்டுருவேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக சொல்றான். சஹீஹ் முஸ்லிம்ல செய்தி பதிவாகி சகோதரர்களே, முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இந்த ஹதீஸை படிக்கணும். ஹதீஸுல் குதுஸி இது. எனவே இஹ்லாஸும் முதாபஆவும் வைக்கணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னாங்க, மன் ஆமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் நம்முடைய உத்தரவில்லாமல் ஒரு செயலை செய்வானோ அது மறுக்கப்படும். நீங்களா உண்டாக்குறீங்க ஒரு அமலை, நீங்களா ரசூலுல்லாஹ் செய்யாததை இதுவும் சொன்னாதான், இதுவும் நல்ல விஷயம் தான் ரசூலுல்லாஹ் நல்லதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லலையா? அது நமக்கு நல்லதுன்னு உதாரணமாக பார்க்க சொல்லும்போது சலவாத் சொல்கிறாங்க. அப்போ ஒரு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹீம், அல்லாஹு அக்பர்ன்றார். இது சுன்னாவா? இது நன்மை கிடைக்குமா? இது சாலிஹானதா? இல்லையே, நான் சலவாத் தானே சொன்னேன். சலவாத்து சொல்லலாம் தான், வாங்குக்கு முன்னுக்கு சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களா? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லித்தராத ஒன்றை சொல்லிட்டு இது எப்படி நல்ல செயல் நீ சொல்லலாம்? சில ஆளுக்கு சொல்கிறது,
நீங்க பாருங்களேன், செலவாத்து சொல்லதுக்கு கூடான்னு சொல்றாங்க. செலவாத்த கூடான்னு சொல்லலை, அதை கொண்டு போய் பாங்குக்கு முன்னால சொல்லலுமா? இப்போ ஒரு ஆள் நினைப்பாரு, நல்ல விஷயம் தானே செலவாத்து, பாங்குக்கு முன்னு சொன்னா என்னண்டு. ஒரு ஆள் சூரத்துல் பக்ரா ஓதுறார், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி எல்லாத்தையும் ஓதி போட்டு 10 மணிலேருந்து தொடங்கி பக்ரா ஓதி போட்டு அல்லாஹு அக்பருங்கிறார், பாங்க சொல்றார். மாஷா அல்லாஹ் பக்ரா ஓதிக்கிறார், ரொம்ப சிறந்தது நீங்க சொல்லுவீங்களா? நபி செய்யலப்பா. சூரா பக்ரா ஓதுறேன், நம்ம பாங்குக்கு முன்னு கொண்டு போய் ஏன் ஓதுனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதி போட்டு அல்லாஹு அக்பர்னு சொல்றாங்க, நல்லதுன்னு சொல்லுவீங்களா? நல்லது எந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்களோ அந்த இடத்துல செய்யணும். ஒரு வணக்கத்தை ரசூலுல்லாஹ் எந்த மெத்தடில் செஞ்சாங்களோ, எந்த மெத்தடில் அங்கீகரிச்சாங்களோ அந்த மெத்தடில் நாங்கள் போகணும். இதில் நாங்கள் நல்லதுன்னு கருதுறோம்னு போகலாமான்னா போக முடியாது. முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் மறந்துடக்கூடாது. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம் நம்முடைய காரியங்களில் இல்லாத ஒரு அமலை யாராவது செஞ்சால் அது மறுக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, இது சஹீஹ் முஸ்லிமில் நிறைய இடங்கள்ல அந்த செய்திகள் பதிவாகி இருக்கு. அப்படியாக இருந்தால் அல் அமலு சாலிஹ், நல்லமல் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் வெற்றிக்குரிய நல்லமல் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது என்னன்னு சொன்னால் 2 விஷயங்கள் அதில் வரணும். ஒன்று அல் இஹ்லாஸ் லில்லாஹ் அஸ்ஸவஜல், அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸாக செய்வது. அல் முதாபா லிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி அல்லது அவங்கள பின்பற்றி செய்யப்படுற 2 விஷயங்களும் வரும்ன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆகவே சாலிஹான நல்லமல் செஞ்சால் வெற்றி கிடைக்கும்டா, சாலிஹான நல்லமல்டா என்னன்றதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணுன்றதுக்காகத்தான் இவ்வளவு விஷயங்களையும் உங்களுக்கு நான் விளக்கப்படுத்தேன். அடுத்த விஷயம் என்னென்னா, 3வது வத்தவாஸவ் பில் ஹக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஹக்கை ஒருவருக்கொருவர் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்த தவாசவ் அல்லாஹ் சொல்றது சார பஅதுஹும் யூசி பஅத் பில் ஹக், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக்கை சொல்லுது. அல் ஹக் என்பது மார்க்கத்தை சொல்றது. மார்க்கத்தை ஒரு ஆள் தொழாம வைக்கிறார், ஏன் தொழலன்னு கேட்கணும். ஒரு ஆள் நோன்பு பிடிக்காம வைக்கிறார், ஏன் நோன்பு பிடிக்கல, நோன்பு பிடிங்கன்னு சொல்றது. விளங்குதா? ஒரு ஆள் விபச்சாரம் பண்றாரு, ஏன் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்றீங்கன்னு சொல்றது. இதான் ஹக்கை சொல்லன்றது அர்த்தம். விளங்குதா? ஒரு ஆள் பாவம் செய்கிறார், ஏன் நீங்கள் பாவம் செய்றீங்கன்னு கேட்கறது, சொல்றது, தடுக்கிறது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் எப்போவுமே பாவங்களை தடுத்துக்கிட்டே இருக்கணும். பாவங்கள் நடந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல பனு இஸ்ரவேலில் சொல்றான், லுஇனல்லதீன கஃபரூ மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களில் உள்ள நிராகரித்தவர்கள் சபிக்கப்பட்டார்கள். ஏன்? யாலிக பிமா அஸவ் வகானூ யஅ்ததூன், அவர்கள் வரம்பு மீறி பாவம் செய்த காரணத்தால். வகானூ லா யத்தனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூஹு, அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே செய்த பாவத்தை தடுக்காமல் இருந்தார்கள். முக்கியமான விஷயம் சகோதரர்களே, ஹக்கை சொல்றன்றதுல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த நிறைய சொல்றான். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த சமூகமாக நீங்க இருக்கிறீங்க. ஏன்? தஅமுரூன பில் மஅரூஃப், நல்லதை ஏவுறீங்க, தீயதை தடுக்கிறீங்கன்னு அல்லாஹ் சிறந்த உம்மத்துக்கான அடையாளமே நீங்க நல்லதை ஏவி தீமையை தடுக்கிறது தான் அல்லாஹ் சொல்றான்டா. எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் மக்களுக்கு ஹக்கை சொல்றது. ஹக்குக்காக நம்ம டைமை வேஸ்ட் பண்றது, நம்ம அதை செலவழிக்கிறது, வேஸ்ட் பண்றன்ற வார்த்தை தவறான. ஹக்குக்காக நம்முடைய நேரங்களை பயன்படுத்துவது, ஒரு தாயியாக இந்த உலகத்தில் வாழ்றது எவ்வளவு பரக்கத்தான ஒரு விஷயம். இன்னைக்கு கேவலமா பார்க்குறாங்க, அவர் ஒரு மௌலிடாப்பா, அவர் சும்மா பயன் பண்ணி தர்றாரு. எவ்வளவு பெருமதியான ஒரு விஷயத்தை சில மனிதர்கள் கேவலமாக நினைக்கிறாங்க, சீப்பாக நினைக்கிறாங்க. மௌலைமாரெல்லாம் அப்படித்தாப்பா அன்று. மௌலைமார்கள்னா உங்களுக்கு இலக்கமாக போச்சா, கேவலமாக போச்சா? சில ஆட்கள் சில தவறு செய்யலாம், மார்க்கத்தை கற்றுக்கிட்டு மோசமான விஷயங்களை செய்யலாம், பாவங்களை செய்யலாம், அல்லது மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம், ஹராத்தை செய்யலாம். இன்றைக்கு ஹராத்தை செய்வதை விமர்சிப்பதை விட ஹலால விமர்சனம் பண்றாங்க. அவன் ஏன் இப்படி செய்யறான்? ஹராத்தை செஞ்சானா? அல்லாஹ் தடுத்து எதையாவது செஞ்சானா? ஹராத்துக்கு பிரச்சனை இல்லையா, அதெல்லாம் எக்ஸப்ட். எல்லா ஸ்கூல்ல ஹராம் செய்வாங்க, வீட்டில் ஹராம் செய்வாங்க, சொசைட்டியில் ஹராம் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, வட்டி வாங்குவாங்க, எல்லாம் செய்வாங்க, அது பிரச்சனை இல்லையா. ஆனா ஒரு ஹலால ஒருத்தன் செஞ்சா அதை பிரச்சனை ஆக்குறானோ. உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை உனக்கா அவனுக்கா? எனவே ஹக்கை சொல்லணும், எப்போ பாத்தில தடுக்கணும். நாங்க ஹக்கை தடுத்து பாத்தில எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சமூகத்தை நல்ல விஷயங்களை தடுக்க பார்க்கணும், அல்லாஹ் ஆகுமாக்குனதை தடுக்க பார்க்கணும். ஆனா மோசமான விஷயங்களை நாம அது பெரிய புகழ். வட்டி வாங்கினா, ஃபினான்ஸுக்கு ஒருத்தன் வட்டிக்கு வாகனம் வாங்கினா அவர் பெரிய ஹாக்கியார், மாஷா அல்லாஹ் எப்படி இருக்கிறார் தெரியுமா, அவரை வாழ்த்துது, அவரை தான் தாழ்த்தணும். எதுக்கு நீ ஃபினான்ஸுக்கு வட்டிக்கு வாகனம் வாங்கினா, நீ அல்லாஹ்வோட சாபத்துக்குரிய விஷயத்தை செஞ்சிருக்கிறா, இதை வச்சுக்கு நீ பெருமை அடிக்கலாமா என்று அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தட்டி கேட்கணுமே தவிர, நாங்கள் அதை டிமோட்டிவேட் பண்ணாமல் எதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை மோட்டிவேட் பண்ணுறோம். நல்ல விஷயங்களை டிமோட்டிவேட் பண்ணிக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எனவே ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு ஹக்கை சொல்லும், உண்மையை சொல்லும். ஹலாலான விஷயத்தை தான் நீ செய்யும், ஹராமான விஷயங்களுக்கு நீ நெருங்கக்கூடாது, அல்லாஹ் கடமையாக்கின விஷயத்தை நீ எடுத்து நடக்கும், இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு முன்னால் ஒரு தவறு நடந்தால் நீங்கள் அதை கண்டா தடுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதுக்கான உதாரணம் சொல்லும்போது ஒரு கப்பலில் பிரயாணம் செய்கிறவங்களை பற்றி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கீழ்த்தட்டில் உள்ளவங்க ஓட்ட போட்டால் மேலே உள்ளவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு என்ன அது கீழே தானே, அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது, அவர்களை தடுக்க வேண்டும் என்று ஒரு ஹதீஸில் நாங்கள் ஏற்கனவே பலமுறை அந்த ஹதீஸை சொல்லியிருக்கோம். எனவே முக்கியமாக இதெல்லாம் நாங்கள் கவனிக்கணும். ஹக்கை சொல்கிறேன்டா பாவத்தில் இந்த மனிதனை தடுப்பது, நன்மையை செய்யுமாறு மனிதனை ஏவு. வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ்
உங்கள் ஒரு கூட்டம் இருக்கட்டும், நல்லதை ஏவட்டும், தீமையை தடுக்கட்டும், அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தாலா வெற்றிக்கான காரணியாக ஹக்கை சொல்லணும், பாத்தில தடுக்கணும் என்று அல்லாஹு தாலா சொல்லி. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்கள், நாங்கள் ஹக்கை சொல்லிக்கொள்ளணும், ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளணும். ஒரு மனிதர் பாவத்தை செஞ்சால், யா ஆஹி இஸ்தனிப் அல் ஹராம், நீ இந்த பாவத்தை செய்யாதே, இது உனக்கு கூடாது, இது உனக்கு நஷ்டமாக்கிடும், மறுமையில் உனக்கு பாவத்தில் கொண்டு தள்ளும், அல்லாஹ்விடத்தில் நஷ்டவாளியா, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கொள்றதான் ஒருவருக்கொருவர் ஹக்கை பரிமாறிக்கொள்வது என்பதால். இதே மாதிரி ஒத்தவாசௌ பிஸ் சபர், ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையை கொண்டு ஏவ வேண்டும். பொறுமை சம்பந்தமாக நான் ரியாலுஸ் சாலிஹீன் என்ற அந்த பாபுல நான் நீண்ட பல தொடர்களில் நான் பொறுமை என்ற பாடத்தை நான் படித்து கொடுத்துக்கிறேன். குடிமானவங்க அந்த கிளாஸுகளை கேட்டிங்கன்னா அதில் மிக தெளிவாக பொறுமையினுடைய வகைகளை எல்லாம் நம்ம சொல்லி. பொறுமை என்பது என்ன? அத்தா அலா அலா தாஅத்தில்லா, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதில் பொறுமையாக இருக்கும். அதே மாதிரி மன்னிக்கணும், அஸ்ஸப்ரு அலா தாஅத்தில்லா, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே பொறுமையாக இருப்பது. அஸ்ஸப்ரு அலா மஹாரிமில்லா, அல்லாஹ்வோட ஹராத்துக்கு போகாமல் பொறுமையாக இருக்கும். சப்ருன் அலா அக்தார் இல்லா, அல்லாஹ்வோட கதிரை புரிஞ்சு கொள்வதிலே பொறுமையாக இருக்கும். 3 வகையான பொறுமைகள் இருக்குது. முதலாவது, எந்த வகையான கஷ்டம் வந்தாலும், நாங்கள் சில நேரங்களில் பொடுபோக்குத்தனத்தில் தொழுகை விடுறோம், ஜமாத்துகளில் கலந்து கொள்ளாமல் வைக்கணும், அல்லாஹு தாலா என்னை உங்களை பாதுகாக்கணும், நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த பொடுபோக்குத்தனங்கள் இருக்குது, நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். சில நேரங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம், சதக்கா கொடுக்காம வைக்கிறோம், ஜக்காத்துடைய கடமை வந்துட்டு நிசாப் வந்துட்டு கொடுக்காம வைக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாங்கள் தாஅத்தில் சபுர் இல்லாமல் வைக்கிறோம். கஷ்டங்களை சகித்து கொள்ளணும். சில நேரங்களில் எழும்புறது தொழுகிறது நமக்கு சிரமமாக இருக்கலாம். குளிர்காலங்களில் நம்ம பள்ளி வாசலுக்கு போகிறதோ தொழுகிறதோ எழும்புறதோ சிரமமாக இருக்கலாம். தூக்கங்கள் நமக்கு சிரமமாக இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே நாம் பொறுமையாக இருக்கும். அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்கும். எனக்கும் உங்களுக்குமான உபதேசமாக நான் சொல்கிறேன். 2வது விஷயம் என்ன? நமக்கு ஹராத்த விருப்பமாயிக்கும், ஆசையாயிக்கும், நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். ஹராத்துக்கு போகப்படாது. விபச்சாரம் நமக்கு விருப்பமாக இருக்கும், வட்டி நமக்கு விருப்பமாக இருக்கும், அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுவது சில நேரம் நமக்கு விருப்பமாக இருக்கும். ஹராத்தை தவிர்ந்து கொள்ளணும், அதிலே நாம் பொறுமையாக இருப்பது. அல்லாஹ் நம்மளோட வாழ்க்கையில் சில தீங்குகளை ஏற்படுத்திடலாம், நம்மளை சோதிக்கிறதுக்காக. சில நேரம் நம்மளை பிள்ளையை மூத்தாக்கலாம், மனைவியை மூத்தாக்கலாம், நம்ம குடும்பத்தில் ஒரு பிரிவு வரலாம், ஒரு பிரச்சனை வரலாம். அதில் பொறுமை, அல்லாஹ் நாடியதை செஞ்சுட்டான், அல்லாஹ் அவன் தன்னுடைய அந்த அமானிதத்தை எடுத்துட்டான் என்று அந்த நம்பிக்கை வரணும். அப்போ பொறுமை என்பது வெறுமனே ஒன்றல்ல, 3 வகையான விஷயங்களை சொல்கிறாங்க. இதை நான் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களை சொல்லிட்டேன். அவள் இபாதத்துகளில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின், அல்லாஹு தஆலா சொல்கிறான். தொழுகையை சொல்லி போட்டு அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு அன்றி மற்றவங்களுக்கு அது ஒரு படுவாக இருக்குது, என்னத்துக்குடா இது என்று செய்வது போன்று செய்கிறார்கள். எனவே நாங்கள் 3 விஷயங்களிலும் அல்லாஹ்வுக்காக நாங்கள் பொறுமையாக இருக்கணும். எந்த ஒரு இன்சிடென்ட், எந்த ஒரு கட்டத்திலும் அல்லாஹ் நம்மிடமிருந்து ஒன்றை எடுத்து விட்டால் நம்ம சொல்லணும், இன்ன லில்லாஹி மா அகத், அல்லாஹ் அவனுக்குரியதை எடுத்துட்டான். வலஹு மா ஆத்தா, எதை நம்மகிட்ட தந்து வச்சுக்கிறானோ அதுவும் அவன்கிட்ட தான், எப்போ வேணாலும் எடுப்பான். இதை நம்ம நம்பணும். இதை நம்ம வாழ்க்கையில் அதில் பொறுமையாக இருந்தால் தான் நம்ம உண்மையான முஸ்லீம்களாக நாங்கள் இருப்போம். எனவே ஹதீஸ்களை நாங்கள் இந்த சம்பந்தம் புகாரில் 1284 இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்ன லில்லாஹி மா அகத வலஹு மா ஆத்தா, அல்லாஹ் எதை எடுத்தானோ அதுவும் அவன்கிட்ட தான், எதை தந்திருக்கிறானோ அதுவும் அவன்கிட்ட தான். குல்லுன் இன்தஹு பி அஜலின் முஸம்மா, அல்லாஹ்விடத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கால வரையறை இருக்கிறது. எனவே ஃபல் தஸ்பிர் வல் தஹ்தசிப், எனவே அவர்கள் பொறுமையாக இருக்கட்டும், அவர்கள் கூலி எதிர்பார்க்கட்டும். தன்னுடைய மகளுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புகிற ஒரு மெசேஜ் நீங்கள் ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பொறுமையை கைக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சூறாவை பற்றி பல சிறப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்க வேண்டியது, நான் கடைசியாக இதை சொல்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, லவ்மா அன்ஸலல்லாஹு ஹுஜ்ஜத்தன் அலா ஹல்கிஹி இல்லா ஹாதிஹி சூரா லகஃபத், அல்லாஹு தஆலா இந்த சூறாவை மட்டும், அதாவது தன்னுடைய படைப்பினங்களுக்கான ஆதாரமாக அனுப்பியிருந்தால் இதே போதும், இந்த சூறாவே போதும், ஒரு சூறா போதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மக்கள் புரிந்து கொள்வதற்கு, ஹுஜ்ஜத்துக்கு இந்த சூறாவே போதும் என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி மிகவும் நமக்கு என்னது தெளிவாக இந்த சூறாவினுடைய சிறப்பை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த சூறாவிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சுருக்கம் என்னென்னு சொன்னால், ஃபதீலத்து சூரா அல் அஸ்ர் லிஇஸ்திமாலிஹா அலா தரீகத்தின் நஜாத், அல்லாஹ் வெற்றிக்கான பாதையை இந்த சூறாவிலே சொல்கிறான். ஃபி ஸலாசி ஆயாத், 3 வசனங்களிலே வெற்றி பெறுவதற்கான வழிகளை இந்த சூறாவிலே சொல்கிறான். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வது போல இதே போதும் ஒரு முஸ்லிமுக்கு என்று சொல்வது போல. 2வது, ஒரு மனிதன் எப்படி போனால் வெற்றி அடைவான், ஒரு காஃபிர் ஏன் நஷ்டம் அடைகிறான் என்ற விஷயத்தையும் இந்த சூறா நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. அதே மாதிரி ஈமான் உள்ளவர்கள், நல்ல செயல்கள் செய்கிறவர்களுடைய வெற்றியை இந்த சூறா நமக்கு சொல்லித் தருகிறது. ஷிர்க்கையும் பாவத்தையும் தவிர்த்து கொண்டு நல்ல செயல்களை செய்கின்றவர்களுக்குரிய வெற்றியை அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லித் தருகிறார். அது மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர் சத்தியத்தை சொல்லிக்கொள்வது, பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் ஏவிக்கொள்வது, துன்பங்களில் சகித்துக் கொள்வதனுடைய அவசியத்தையும்
இந்த சூரா சொல்கிறது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த சூறாவை நாம் ஓதி காட்டுகிறேன். ஒல் அஸ்ர், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும், வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான நல்லமல்களையும் செய்து, வத்தவாஸவ் பில் ஹக்கி வத்தவாஸவ் பிஸ்ஸப்ர், ஹக்கை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டு பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களையும் தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த 3 சூரா அத்தியாயங்கள், அந்த 3 வசனங்களும் மிக முக்கியமாக மனித சமுதாயத்தினுடைய மீழ்ச்சியை, வெற்றியை, சுபீட்சத்தை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. எனவே இந்த அத்தியாயத்தை படிப்பது மட்டுமல்லாமல் இதை சிந்தித்து நமது வாழ்க்கையில் எல்லா விதமான தவறுகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக, வெற்றி பெறக்கூடியவர்களுடைய பட்டியலில் எம்மையும் ஆக்குவானாக என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்தவனாக மீண்டும் ஒரு சூறாவில் உங்களை சந்திக்கும் வரை, வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.